ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இந்த நியூ இயரை நீங்கள் எல்லாமே ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. என்னோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். எஸ், இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு நாவல் கொண்டு வந்திருக்கேன். எப்பவும் போல் அருண் ஐபிஎஸோட நாவல் தான். இந்த சேனலில் போடுற எல்லா நாவல்ஸுமே என்னோடய ஓன் க்ரியேஷன். ஸோ எந்த ஒரு காப்பிரைட்ஸ் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வராது. உங்களுக்கு என்ன மாதிரி நாவல்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த நாவலை நான் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான நாவலை பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். நைட்டு 10:45 மணி. கேட் ரிஜிஸ்டரில் ஒரு பெயர் எழுதப்பட்டது. அனுராதா, ரூம் நம்பர் 212. செக்யூரிட்டி கார்டு இப்போ சிக்னேச்சர் போட்டுட்டு இருந்த அணுவை பார்த்து கேட்டார். என்ன அனு, அகைன் லேட்டாகவே வந்திருக்கீங்க? ஆமாம், நான் மந்த் எண்டில் ரிப்போர்ட் கொடுக்கணும். இன்றைக்கி ரிப்போர்ட் டே அண்ணா, அதனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தது. அனு உள்ளே நடந்தா. சிசிடிவி கேமரா அவளை ரெக்கார்ட் பண்ணது. அவள் ஹாஸ்டலுக்கு கேட்டுக்கிட்ட வந்தது உறுதி. ஆனால் அவள் ஹாஸ்டலுக்குள்ளே போனாதா அப்படின்றதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை. உள்ள காயத்ரி பெட்டில் படுத்து ஃபோனில் இருந்தா. அவள் ஹெட்ஃபோன் போட்டிருந்தா. அணு வந்தால் கூட அவளுக்கு கேட்காத அளவு. அணு வந்திருந்தா கூட அவள் எப்போவுமே யாருக்கும் ஹாய் சொல்ல மாட்டா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. அதுதான் அணு. அதனால் அன்னைக்கு இரவு அணு ரூமுக்குள்ளே வந்தாளா இல்லையா அப்படின்னு காயத்ரிக்கு தெரியவே இல்லை. அணுவுக்கு சில ஹேபிட்ஸ் இருந்தது. நைட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்தால் காயத்ரி தூங்கிக்கிட்டு இருந்தா அப்படின்னா லைட்டை ஆன் பண்ணவே மாட்டா. அவகிட்ட எதுவும் பேச மாட்டா. அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. அவ்வளோ மெதுவாக அவளோட பேக்கை எப்படி தான் அந்த இருட்டில் அந்த டேபிளில் அழகாக வைக்கிறாளோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் அவள் எப்போ வந்தால் எப்போ தூங்கினான்னு தெரியாத அளவுக்கு ஒரு காமாக இருப்பாள். அது மட்டும் சொல்லக்கூடாது, காயத்ரியும் அந்தளவு மொபைலை வச்சுட்டு படத்துலையோ சீரியல்லையோ மூழ்கி போயிருப்பாள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு. சில சமயம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் ஓடிக்கிட்டு இருக்கும். அவள் இயர்ஃபோனை காதில் வச்சுட்டு தூங்கியே போயிருப்பாள். இந்த மாதிரி தான் அவளோட ரூம்குள்ளே நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு இரவும் அந்த மாதிரி தான் நடந்ததுன்னு காயத்ரி நினச்சிட்டு இருந்தா. பக்கத்து பெட்டில் அணு படுத்துட்ருக்கான்னு நினச்சிட்டு கேஷுவலாக கேட்டா. ஏ அணு, நான் இன்னும் தூங்கலடி. ஒன்றும் பிரச்சனை இல்லடி. நீ ஒன்றும் ஏதாவது உனக்கு வேலை இருந்தால் பாரு. எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. தூங்கிட்டா போல இருக்கு. அடுத்த நாள் காலையில் 8:10க்கு டோர் ஓப்பன் ஆனது. ஆனால் அணு இல்லை. பெட்டு அப்படியே தான் இருந்தது. மொபைல் சார்ஜர் பிளக்கில் போட்டிருந்துச்சு. லேப்டாப் பேகு இல்லை. கேட் ரிஜிஸ்டரில் திரும்ப செக் பண்ணான். காயத்ரிக்கு ஒரு சந்தேகம், அணு வந்தாளா இல்லையான்னு சொல்லி. என்ன பண்ணுறது, இப்போ உள்ளேருந்து லாக்கை நான் தானே திறந்தேன். அப்போ அணு நைட்டு வந்திருக்கவே மாட்டாளா? உள்ளேருந்து எப்படி லாக் போட்டிருப்பா? அந்த நிமிஷம்தான் தெரிஞ்சது அணு காணாமல் போயிருக்கான்னு. சிசிடிவி கன்ஃபார்ம் பண்ணது. அணு கேட்டுக்குள்ளே வந்திருக்கா நைட்டு அப்படின்னு சொல்லி. அந்த ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். காலையில் 10:40க்கு இருந்த கொஞ்சம் பெண்களில் பரபரப்பாக இருந்தாங்க. அதிக சத்தம் இல்லை, ஆனால் பார்வைகள் பேசிகிட்டு இருந்தது. அணு வரலையாமே, நைட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. வந்தான்னு சொன்னால் எப்படி உள்ளே வந்திருப்பா? ஒருவேளை கேட்டோட திரும்பிட்டாலோ? அவளுக்கு பேரண்ட்ஸே இல்லையாம். வார்டன் லக்ஷ்மி காயத்ரியை பார்த்தா. மிஸ்ஸிங் கேஸ்னால் நார்மலாக பேரண்ட்ஸை தான் கூப்பிடுவோம், ஆனால் அவளுக்கு தான் யாருமே இல்லையே மேம். ஓகே. அந்த ஓகேல ஒரு அமைதியான அலட்சியம் இருந்தது. வார்டன் லக்ஷ்மி ரொம்ப அலட்சியத்தோடு இருந்தா. இந்த கேஸ் ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு வந்திருந்த அருண் ஐபிஎஸ் கிட்ட வந்தது. அருண் ஃபைலை ஓப்பன் பண்ணான். நேம் அனுராதா, வயசு 26, ப்ரொஃபஷன் ஐடி டேட்டா அனலிஸ்ட், எமர்ஜென்சி கான்டாக்ட் நில். கான்ஸ்டபிள் முரளி மெதுவாக சொன்னான். சார், அப்பா அம்மா இல்லை போல சார். ஏதோ விபத்தில் இறந்து போயிட்டாங்களாம். சொந்தக்காரங்க? அப்படி யாரும் இல்லை போல சார். அருண் இப்போ பேனாவை மேஜையில் வச்சான். ஓகே, சிசிடிவி, கால் லாக்ஸ், டவர் டம்ப் ரொட்டீனாக இருந்தாலும் க்ளீனாக செக் பண்ணணும். மானிட்டரில் ஃபுட்டேஜ் ஓடினது. இரவு 10:47. என்ட்ரி கன்ஃபார்ம்டு, ஆனால் நோ எக்ஸிட். செக்யூரிட்டி மணி சொன்னான். சார், நைட் ஷிஃப்ட்டு ஃபுல்லாக அலர்ட்டாக தான் சார் இருந்தேன். அந்த பொண்ணு வந்தது சார், வந்து கேட்டில் சைன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஃபோன் வந்ததுன்னு போயிட்டேன் சார். சிசிடிவியில் பிளைண்ட் ஸ்பாட்? அப்படி எதுவும் இல்லை சார். அருண் ஸ்க்ரீனை கவனமாக பார்த்தாரு. வந்திருக்கா, ஆனால் உள்ளே போகல. இப்போ வெளியில் போனாலா? ரூம் நம்பர் 212. அமைதினா அமைதி. அப்படி ஒரு அமைதியான சூழலை அந்த இடத்துக்கு நேரத்துக்கும் தகுந்த மாதிரி விளக்குனது அந்த ரூம். இப்போ ரூமில் அதை விட அமைதியாக காயத்ரி உட்காந்துருந்தா. காயத்ரி கிட்ட விசாரித்ததுலேருந்து அணுவுக்கு எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லை, பாய் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸ் கூட ஃப்ரெண்ட் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்த என்கொயரி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அருண் திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டான். ஆஃபீஸில் உட்காந்துருந்தான். இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள் கால் ரெக்கார்ட்ஸ் பிரிண்ட் அவுட்டை கொடுத்தாரு.
10:43க்கு ரவீந்திரன் ஆஃபீஸ் மேனேஜர் அனுக்கு கால் பண்ணியிருக்காரு. அருண் மெதுவாக சொன்னான், நைட் டைமு மேனேஜருக்கு கால் பண்ணியிருக்கா. ஆனால் இது ஒரு அன்யூஷுவலாக இருக்கா இல்லை யூஷுவலாக இருக்கா? அவனுக்குள்ளேயே நோட் பண்ணிக்கிட்டான். டிசிஷன் இல்லை, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். டிஎஸ்பி ஆஃபீஸ் ஈவினிங். டிஎஸ்பி சத்யமூர்த்தி விண்டோ பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அருண் ஃபைலை கொடுத்தான். சார், ஹாஸ்டல் பொண்ணு ஒன்று மிஸ் ஆயிருக்கு. ஐடி ப்ரொஃபஷனல், ஒர்க்கிங் உமன். ஓகே, ஐடி ப்ரொஃபஷ்னலா? ஆமாம் சார், ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது. டிஎஸ்பி ஃபைலை வாங்கி புரட்டினார். ஓகே, என்ன பண்ணலாம் அருண்? அருண் இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னான். சார், லாஸ்ட் அவுட் கோயிங் காலில் தான் ஒரு சந்தேகம் இருக்குது சார். ஆஃபீஸ் மேனேஜர் ரவீந்திரனுக்கு போயிருக்கு. டிஎஸ்பி இப்போ அவரோட புருவத்தை சுருக்குனாரு. இருக்கலாம். இந்த காலில் ஏதாவது ட்ரேஸ் கிடைக்கலாம், பாசிபிள் இருக்குது. இல்லை சார், நைட்டு கால் பண்ணியிருக்கிறதுனால தான் எனக்கும் ஒரு டவுட் இருக்குது. இருக்கலாம், மேபி அஃபிஷியல் காலாக கூட இருக்கலாம். ஓகே சார். டிஎஸ்பி ஃபைலை க்ளோஸ் பண்ணார். இது ஒரு நல்ல விஷயம் அருண், நீ இதை ரொம்ப நோட் பண்ணியிருக்க. ஆனால் இது ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியாது. அதனால் இதை நீ கீப் ஆன்லே வை. ஓகே? ஓகே சார். டிஎஸ்பி சொன்னார். ஃபஸ்ட்டு மூமெண்ட், அதாவது ட்ரேஸ், சிசிடிவி கேப்ஸ், ஃபோன் லொக்கேஷன் இதெல்லாம் பாரு. ஓகே சார். போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஃபைல் மிடில் ரேக்கில் வைக்கப்பட்டது. நெய்தர் அர்ஜென்ட் நார் இக்னோர்ட். அதே நேரத்தில் ஒரு கண்டெய்னரோட இருட்டில் அணு சுவரை தொட்டா அந்த இரும்பு குளிர்ந்திருந்தது. போலீஸ் நிலையம். ஈவினிங் 6:30. அருண் மேஜையில் தனியாக உட்காந்துட்டு இருந்தான். அவன் முன்னாடி அணுவோட லேப்டாப் இருந்தது. ஹாஸ்டல் ரூம்லேருந்து எடுக்கப்பட்டது. பொதுவான லேப்டாப் மாதிரி தான் இருந்தது, ஆனால் அதை திறக்க முடியல. சார், பாஸ்வேர்டு கேட்குது. கான்ஸ்டபிள் முரளி சொல்ல, கெஸ் பண்ண வேணாம், அது சாதாரண பாஸ்வேர்டு இல்லை. அருண் லேப்டாப்பை மெதுவாக மூடினார். இந்த பொண்ணுக்கு எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐடி டீம். போலீஸ் ஐடி டீம் இன்ஸ்பெக்டர் ரேகா லேப்டாப்பை கனெக்ட் பண்ணான். சார், இது நார்மலான ஆஃபீஸ் என்கிரிப்ஷன் மாதிரி இல்லை. அப்படியா? எப்படி இருக்குது? அந்த பொண்ணை செட் பண்ணி கஸ்டமாக செக்யூரிட்டி பண்ணியிருக்கா. அருணோட ஐப்ரோ லேசாக உயர்ந்தது. ஓப்பன் பண்ண முடியும்ல? ஓப்பன் பண்ணிடலாம் சார், பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஹாஸ்டல் ரூம். நைட்டு அவ்வளோ ஒரு அமைதி. அனு லேப்டாப்க்கு முன்னாடி உட்காந்துருக்கா. ஸ்க்ரீனில் நிறைய நம்பர்ஸ். இது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நிறைய நம்பர்ஸ், டேபிள்ஸ், டேட்ஸ். இன்வாய்ஸ் நம்பர் கரெக்டாக இருக்குது, ஆனால் டேட்டா மேட்ச் ஆகலை, டேட்டும் மேட்ச் ஆகலை. ட்ரக் நம்பர் சேம், திரும்ப அதே வருது. அவளோட கண்கள் ஷார்ப்பாக ஸ்கேன் பண்ணுது. சம்திங் இஸ் ராங். கீபோர்டில் அவளோட விரல்கள் வேகமாக ஓடுது. இது பழைய கதை. இங்கே போலீஸ் நிலையத்தில் அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டர் ரேகா கால் பண்ணா. சார், லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டோம். அருண் உடனே எழுந்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்தான். ஐடி டீம் லேப்டாப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே ஒரு ஃபோல்டர், ஒர்க். உள்ளே பார்த்தா எக்ஸல் ஃபைல்ஸ், பிடிஎஃப் நிறையா இருந்தது. சார், இதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் ஃபைல்ஸ் தான் சார். அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் சார், ஃபைல் க்ரியேட் டேட் வேறு மாதிரி இருக்குது. மாடிஃபை பண்ணியிருக்கிறதும் வேறு மாதிரி இருக்குது. அருண் கொஞ்சம் நெத்தியை சுருக்குனா. அப்படின்னா ஓல்டு டேட்டாவில் நியூ நேமில் சேவ் பண்ணியிருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் ரேகா சொன்னா. சார், அது மட்டும் இல்லை, ஹிடன் ஃபோல்டரும் இருக்குது. அந்த ஃபோல்டர் லாக் 47. அருண் மெதுவாக சொன்னார். ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா, இப்படிலாம் பேர் வைக்கிறது ஒரு பொதுவான விஷயம் தானே. ஃபோல்டர் ஓப்பன் ஆனது. லாரி மூவ்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், ரூட் நம்பர்ஸ், வேர்ஹவுஸ் கோட்ஸ். ஒரு லைனை அருண் விரலால் காட்டினார். வேர்ஹவுஸ் கோட்ஸ், வேர்ஹவுஸ் சி, நைட் ட்ரான்ஸ்ஃபர். அவரோட குரல் மாறினது. இது ஐடி ஒர்க் மாதிரி தெரியலையே. சார், ஆமாம் சார். ரேகா, இந்த டேட்டா எங்கேருந்து வந்திருக்கு? சார், ஆஃபீஸ் நெட்வொர்க் தான் சார். எந்த செக்ஷன்? லாஜிஸ்டிக்ஸ் சார். அருண் ஒரு நிமிஷம் எதுவும் சொல்லலை. இன்னொரு ஃபைல். இன்ஸ்பெக்டர் ரேகா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணா. சார், பர்சனல் நோட்டு மாதிரி இருக்குது சார். அருணும் படித்தான். எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் இந்த ஃபைல்ஸ் தான் என்னோடய ப்ரூஃப். மெடிசன்ஸுன்னு சொல்லி வேறு ஒரு பொருள் அனுப்புகிறாங்க. வேர்ஹவுஸ் சியில் பாக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அருண் இப்போ மெதுவாக மூச்சு விட்டான். இந்த இடத்துல ஏதோ ஒரு நூல் இலை போல் அவனுக்கு ஒரு பாதை தட்டுப்படுவது போல் இருந்துச்சு. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒன்று. அதனால தான் அவள் காணாமல் போயிருக்கா. டிஎஸ்பிக்கு சுருக்கமான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தான் அருண். சார், அனு லேப்டாப்பில் சில வித்தியாசமான டேட்டா இருக்குது சார். வித்தியாசமான டேட்டானா? அதாவது சந்தேகப்படும்படியா சார். லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட்டில் மிஸ்மேட்ச் இருக்கிறத அவங்க ஒரு டிஸ்கிரிப்ஷனாக வச்சுருக்காங்க. அதுவும் வேர்ஹவுஸையும் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி ஃபைலை பார்த்தாரு. ஓகே, ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேர்ஹவுஸ் சி அதுக்கும் அந்த ஆஃபீஸ்க்கும் என்ன கனெக்ஷன்னு பாருங்கள்.
அசம்ஷன்லாம் வேண்டாம். கண்டிப்பாக சார். போலீஸ் ஜீப் கேட்டு முன்னாடி நின்னுது. போர்டில் வேர்ஹவுஸ் டெம்பரவரி க்ளோஸ்டு. வாட்ச்மேன் சொன்னான். சார் இது ஒரு 3 மாதமாக எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கலை சார். ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. இப்போ அருணோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம். க்ளோஸ்டு பிளேஸில் தான் நிறைய மர்மங்கள் நடக்கும். நிறைய மர்மமான மூமெண்ட்ஸ் நடக்கும். அருண் இப்போ கேட்டுக்கு உள்ளே பார்த்தான். இங்கே அந்த இருட்டான கண்டெய்னரில் அணு சுவரில் கீறினா. C-47 அவள் தனக்குத்தானே பேசிக்கிட்டா. லேப்டாப் கிடைச்சா கண்டிப்பாக அவங்க இங்கே வருவாங்க. செக்யூரிட்டி கேட்டை ஓப்பன் பண்ண போலீஸ் ஜீப் மெதுவாக அந்த வளாகத்துக்குள்ளே நுழைந்தது. கேட்டுக்கு மேலே ஒரு பெரிய போர்டு. ஜென்வே லாஜிஸ்டிக்ஸ் ஜோன் ABCDE டெம்பரவரிலி க்ளோஸ்டு ஃபார் ரெனோவேஷன். கேட்டு சுற்றி தூசி. சுவரில் பழைய போஸ்டர் கிழிந்த நிலையில் இருந்தது. அருண் இப்போ போர்டை நிதானமாக பார்த்தான். டெம்பரவரிலி க்ளோஸ்டு. எவ்வளோ நல்லா சொன்னீங்க. அந்த வயதான வாட்ச்மேன் இப்போ பக்கத்தில் வந்தான். சார் ஒரு 3 மாதமாக சார் ரெனோவேஷன் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க. நைட் ஷிஃப்ட் ஏதாவது இருக்கா? இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. லாரி ஏதாவது வந்து குடோனுக்கு போயிட்டு இல்லை சார் எதுவுமே நான் லாஸ்ட்டு 3 மாதமாக கிடையாது சார். அவன் பதில் சொல்லும்போது அதில் எந்த ஒரு பதட்டமும் இல்லை. ப்ரிப்பேர்டான ஆன்சர் மாதிரியும் இல்லை. எல்லா செக்ஷனையும் போய் பார்த்தான். உள்ளே நுழைஞ்சதும் ஒரு பெரிய லாஜிஸ்டிக் வளாகம். பல ஷெட்ஸு. A1, A2, B1, B2, C1, C2, C3ன்னு ஏகப்பட்ட கிளியர் மார்க்கிங். ஆனால் மெஷின்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடப்பட்டு ஃப்ளோர் முழுக்க அப்படி ஒரு தூசி. சிமெண்ட் பேக்ஸு, ராட்ஸு, வயரிங் மெட்டீரியல்ஸ்னு ஏகப்பட்ட கச்சமுச்சா திங்ஸு. கான்ஸ்டபிள் மெதுவாக சொன்னான். சார் உண்மையாகவே ரெனோவேஷன் ஒர்க்கு தான் நடக்குது போல் சார். அடுத்து வந்த ஷெட்டு சியை ரொம்ப கூர்மையாக ஆராய்ஞ்சான் அருண். பேலட்ஸ் எல்லாம் பழையது தான். ஃப்ரெஷ்ஷான பேக்கிங் சைன்ஸ் அதில் இல்லை. கன்வேயர் பெல்ட்டு டிஸ்மேண்டலாக இருந்தது. வயரிங் ஹாஃப் ஃபினிஷ்டாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷான டயர் மார்க்ஸ் ஏதாவது பாருங்கள். கூட இருந்த அசிஸ்டன்ட்ஸ் அப்சர்வ் பண்ணாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். ரீசெண்டாக ஏதாவது அப்லோட் பண்ண மாதிரி அந்த மாதிரியும் இல்லை சார். அருண் இப்போ கீழே உட்காந்து ஃப்ளோரில் தூசியை விரலால் இழுத்தான். கண்டினியூஸாக டஸ்ட் லேயர் இருக்குல்ல. CCTV கேமரா இருந்தது. ஆனால் பவர் இல்லை. வாட்ச்மேன் சொன்னான். சார் ரெனோவேஷன் வேலை ஸ்டார்ட் பண்ண பிறந்து கரண்ட்டெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க சார். வேலை செய்கிறப்ப மட்டும்தான். லாஸ்ட்டு ஃபுட்டேஜ் 3 மந்த்ஸாக இல்லை சார். அது மட்டும் இல்லை, CCTV எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. அருண் நோட் பண்ணான். லேப்டாப்பில் இருக்கிற டேட்டா சொல்கிறது வேறு, கிரவுண்டாக இருக்கிற ரியாலிட்டி வேறு. அவன் மெதுவாக ஃபைலை க்ளோஸ் பண்ண மாதிரி அவனோட கண்களை மூடினான். DSP சத்யமூர்த்தி டேபிளுக்கு முன்னாடி அருண் நின்னான். சார் வேர்ஹவுஸ் C ஃபுல்லாக நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டேன் சார். ரெனோவேஷன் காரணமாக 3 மந்த்ஸாக அங்கே உண்மையாகவே க்ளோஸ் தான் பண்ணியிருக்காங்க. நோ ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லை சார். DSP ஃபைலை நிதானமாக புரட்டினார். ஓகே அருண், அந்த லாஜிஸ்டிக்கில் எல்லாமே ப்ராப்பராக்கா? ஐ மீன் ரெக்கார்ட்ஸ், டேக்ஸ் இதெல்லாம்? ஆமாம் சார், அதெல்லாம் நான் செக் பண்ணணும். நீ அந்த விஷயத்தை செக் பண்ணு. சார் இன்னொரு விஷயம், அந்த மேனேஜர் ரவீந்திரன். ஆமாம் அருண், எனக்கும் இதே கேள்வி வந்தது. இந்த ஃபைலை பாரு. இன்ஸ்பெக்டர் இமானுவேல்கிட்ட இந்த ப்ராசஸை நான் நேற்றே சொல்லிட்டேன். அவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரு. அவர் மேலே எந்த டவுட்ஸும் இல்லை. ரவீந்திரன் மேலே இப்போதைக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. இருந்தாலும் நீ ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ. அடுத்து இந்த கேஸை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பாரு. ஓகே அருண், யூ கேரி ஆன். ஒரு இருட்டான கண்டெய்னர். அணு சுவரில் மெதுவாக எழுதுனா. மூடப்பட்ட இடம், ரொம்ப பாதுகாப்பான இடம். இப்போ அவள் தனக்கு தானே பேசிக்கிட்டா. இங்கே வந்து தேடுனா எதுவுமே கிடைக்காது. அடுத்த கட்ட விசாரணை. ஆட்டோ ஸ்டாண்டில் மணி நின்றுட்டு இருந்தான். போலீஸ் ஜீப் பக்கத்தில் வந்தது. அருண் அமைதியாக பேசினான். மணி, நீ தானே மணி? இங்கே வா. நைட்டு 10:45 11 மணிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்டல் கேட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தியா? ஆமாம் சார். அருண் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தான். அவசரம் இல்லை. இப்போ அருண் பாக்கெட்லேருந்து மொபைல் எடுத்தான். ஸ்க்ரீனில் அன்லாக் பண்ணான். அது அணுவோட ஆஃபீஸ் ஐடி ஃபோட்டோ. சிம்பிள் லுக். கண்ணாடி இல்லை, ஹேர் டைடு. அருண் ஃபோனை மணி முன்னாடி வச்சான். இந்த பொண்ணை நீ பார்த்துருக்கியா? மணி ஸ்க்ரீனை கவனமாக பார்த்தான். ஒரு செகண்ட் அமைதியாக இருந்தான். அப்புறம் மெதுவாக சொன்னான். ஆமாம் சார். அந்த ஒரு வார்த்தை அந்த கேஸில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தது. எப்போ பார்த்த? நைட்டு சார். ஹாஸ்டல் கேட்டு முன்னாடி சார். ஆட்டோவில் ஏறி போனாளா? மணி ஒரு நிமிஷம் தயங்கினான். அதுக்கப்புறம் தலையசிச்சான். ஆமாம் சார், ஆட்டோவில் ஏறி போனான். முரளி உடனே கேட்டான். எங்கே விட்ட? ஸ்டேஷன் ரோடு சார். அருண் காமாக கேட்டான். ஷியோரா இந்த பொண்ணு தானே? அருண் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணான். வேறு ஆங்கிளில் ஃபோட்டோ. ஆமாம் சார்.
இந்த பொண்ணு தான், இதே முகம்தான். அருண் மெதுவாக சொன்னான். கேட்டு சிசிடிவியில் அவள் எக்ஸிட் இல்லை, பட் நீ கேட்டு முன்னாடி அவளை பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்கிற. மணி பதட்டமாக சொன்னான். சார், அவங்க கேட்டுக்குள்ளேருந்து வரல, கேட்டுக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பதில் போலீஸ் லாஜிக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆனது. விசாரணையில் சீட்டுக்கு கீழே ஹேர் கிளிப் இருந்தது. ஹாஸ்டல் கன்ஃபார்ம் பண்ணாங்க. கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆனது. அருண் ஃபைலில் எழுதினா ஆட்டோ டிரைவர் மணி ஐடென்டிஃபைடு அனு ஃப்ரம் ஃபோட்டோ. அந்த லைன் அஃபிஷியல் ரெக்கார்டாக மாறினது. இருட்டில் அனு சொன்னா, இல்லை, நீங்கள் தப்பான ஆளை பிடிச்சிட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன். இரவு 9:30 மணி. லாக்கப்பில் மணி உட்காந்துட்டு இருந்தான். கன்ஸு முகம் சோர்ந்து போயிருந்தது. வெளியில் அருண் தன்னோட மேஜையில் தனியாக உட்காந்துருந்தான். அவனுக்கு தூக்கம் வரல. அனுவோட ஃபைல், மணியோட ஸ்டேட்மெண்ட், ஹேர் கிளிப், ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே சரியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப சரியாக இருந்தது. அருண் மெதுவாக சொன்னான், இது ரொம்ப நீட்டாக இருக்கே. அருண் லாக்கப்புக்கு முன்னாடி போய் நின்னான். மணி, நான் திரும்ப திரும்ப கேட்பேன், நீ கரெக்டாக சொல்லணும். மணி பயந்தாலும் தலையாட்டினா. சொல்கிறேன் சார். 10:50 11 மணிக்கு அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறினான்னு சொன்னல. ஆமாம் சார். அந்த நேரத்தில் டிராஃபிக் எப்படி இருந்துச்சு? மணி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனா. சார், நார்மலாக தான் சார் இருந்தது. ஸ்டேஷன் ரோட்டில் 10:50 11 மணிக்கெலாம் நார்மலாக இருக்குது டிராஃபிக்லாம். சார், அது ஆஃபீஸ் முடிகிற டைம் தானே சார், அதான் கேட்டேன். அந்த டைம்லேயுமா நார்மலாக இருக்குது? ஸ்டேஷன் ரோடு சைடில் தானே ட்ராப் பண்ணேன். ஆமாம் சார். எக்ஸாக்டாக எங்கே? சார், அந்த சிக்னல் பக்கம். எந்த சிக்னலு? மணி இழுத்தான். சார், அதான் சார் அந்த மெயின் சிக்னல் சார். அருண் இப்போ புருவத்தை உயர்த்தினான். ஸ்டேஷன் ரோட்டில் மெயின் சிக்னல்னு ஒன்றுமே கிடையாது. மணி இப்போது ஃபஸ்ட்டு டைம் திகைச்சு போனான். ஆமாம், ஆட்டோக்கு எவ்வளோ சார்ஜ் வாங்கினேன்? 80 ரூபா சார். கேஷாவா கொடுத்தா? ஆமாம் சார். திரும்ப நீ சேஞ்ச் கொடுத்துருப்பியே? ஆமாம் சார். அருண் இப்போ காமாக கேட்டான். 11 மணிக்கு ஸ்டேஷன் சைட்லலாம் 80 ரூபாய்க்கு ஆட்டோ போகும்? மணி வாய் அடித்து போயிட்டான். அருணோட உள்ளுணர்வு ஒன்று சொல்லிச்சு, இவன் கதை ஃபுல்லாக பொய் இல்லை, ஆனால் கம்ப்ளீட்டாக உண்மையும் இல்லை. டீ ஷாப். திரும்ப அதே டீ ஷாப் கடைக்காரரு. அருண் இப்போ டைரெக்டாக கேட்டான், நேற்று சொன்ன பொண்ணை பற்றி? அதான் சொன்னனே, ஆட்டோவில் ஏறி போச்சுன்னு, அந்த பொண்ணா சார்? ஆமாம் சார். டீ மாஸ்டர் கொஞ்சம் தயங்கினா. சார், கேட்டு முன்னாடி நின்னா, ஆனால் கேட்டுக்குள்ளே போகல சார். கேட்டு முன்னாடி வந்துச்சு நின்னா. இப்போ ஆட்டோ போச்சு சார். அருண் இப்போ மெதுவாக நோட் பண்ணான். ஆட்டோ கேட்டு முன்னாடி நிற்கிது, ஆனால் அனு சிசிடிவி ஃப்ரேமில் இல்லை. முரளி சொன்னான். சார், அந்த பொண்ணு ஃப்ரேமில் என்ட்ரி இல்லை. அருண் இப்போ அவனோட விரலை உயர்த்தி ஸ்க்ரீனை டேப் பண்ணான். எக்ஸாக்டாக அதுதான். அருண் நோட் பண்ணான். ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் நைட்டில். ஸ்ட்ரீட் லைட்டு கிளியராக இருக்குது. சிங்கிள் ஃபோட்டோ தான் இருக்குது. திரும்ப சொன்னான். மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் சான்ஸ் இருக்குல்ல? அருண் ஹேர் கிளிப்பை எடுத்தான். அருண் ஒரு ஆஃபீஸ் கோயிங் போகிற பொண்ணு. ஸ்பேராக கிளிப்பு வச்சுருப்பாளோ? ஒருவேளை அது கீழே விழுந்திருக்குமோ? எழுதுனா. எவிடன்ஸ் சர்க்கம்ஸ்டன்ஸாக இருக்குது. டிஎஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருந்தார். சார், மணி ஸ்டேட்மெண்ட்ஸில் நிறைய மிஸ்மேட்ச் இருக்குது. டைரெக்டாக எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஒன்லி சூழ்நிலை தான் அதை டிசைட் பண்ணணும். டிஎஸ்பி அமைதியாக கேட்டார். ஸோ அதனால் என்ன அடுத்தது? இல்லை, கஸ்டடி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா சார்? ஓகே, வெரிஃபை பண்ணுங்கள். டிஎஸ்பி சொன்னார். ஆனால் கரெக்டாக இருக்கணும். இனிமேல் இந்த விஷயம் தடம் புரண்டு போகக்கூடாது. மணி பெயிலுக்கு அரேஞ்ச் பண்ணப்பட்டது. லாக்அப் கதவு திறந்தவுடன் மணி கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டே அழுதான். சார், நான் எதுவும் பண்ணலை சார். அருண் இப்போ அவன் பார்த்தான். நானும் அதை தான் வெரிஃபை பண்ணணும். இருட்டில் அனு சிரிச்சா. ஃபைனலி அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவள் சுவரில் எழுதினா. ஆட்டோ டீகாய். போலீஸ் ஸ்டேஷன். காலை நேரம். மணி கேஸ்லேருந்து வெளியில் போன பின்னாடி ஸ்டேஷனில் ஒரு சின்ன அமைதி. அருண் மேஜையில் உட்காந்து ஃபைலை திரும்ப திரும்ப புரட்டிகிட்டு இருந்தான். ஆட்டோ தப்பாக இருக்குது, வேர் ஹவுஸும் தப்பாக இருக்குது. இவ்வளோ தப்பு இருந்துச்சுன்னா ரைட்டு எங்கேயோ இருக்கணும்ல. இப்போ அருணோட கண் அனுவோட லேப்டாப் மேலே திரும்ப போச்சு. இதுதான் ஆரம்பம் இல்லை. இப்போது டெக் டீம் ஆஃபீஸர் ரேகா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணா. சார், லாஸ்ட் டைம் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணணும் சார், பட்டு டீப்பாக இன்னும் கொஞ்சம் செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆமாம், நானும் அதை தான் செய்யலான்னு நினச்சேன். அருண் சொல்ல ரேகா படப்படன்னு ஓப்பன் பண்ண ஆரம்பித்தா. ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் எக்கச்சக்கமான ஃபோல்டர் இருந்தது. ஒர்க்கு, பேக்கப்பு, ஓல்டு, டெம்ப். அருண் சொன்னான். அந்த டெம்பை ஓப்பன் பண்ண. டெம்ப்ரவரி ஃபோல்டர்.
ஃபோல்டர் ஓப்பன் ஆனதும் 3 ஆடியோ ஃபைல்ஸ் வந்தது. ரேகா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா. சார், டெம்ப்ரவரி ஃபோல்டரில் ஆடியோ இருக்குது, ஆனால் நார்மலாக இல்லை. ப்ளே பண்ணு. அருண் உடனே ஆர்வமாயிட்டான். ஆடியோ அணுவோட குரல் தான். இன்றைக்கி இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பாக்ஸஸில் இருக்கிறது மெடிசன் இல்லை, சம் கைண்ட் ஆஃப் ஸ்விட்சிங் இங்கே நடக்குது. அருண் இப்போ ஃபார்வர்டாக லீன் ஆனா. வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரேகா. வேர்ஹவுஸில் எல்லாமே டூ க்ளீனாக இருக்குது. அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவல் மூமெண்ட் வேறு ரூட்டில் போகுது. ரேகா மெதுவாக சொன்னா. சார், இந்த பொண்ணு ஏதோ அனாலிசிஸ் மாதிரி பேசுகிறா. ஆமாம், கொஞ்சம் அமைதியாக அடுத்த விஷயத்தை கேட்போம். இவள் ஃபியரில் பேசுகிறாளா இல்லை அப்சர்வ் பண்ணுறாளா? அணுவோட வாய்ஸ் ரெக்கார்டை திரும்ப ஓப்பன் ஆனது. இந்த ஃபைல்ஸ் யாருக்காவது ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க தான் ரியலாக நர்வஸ் ஆவாங்க. எனக்கு ஏதாவது நடந்தால் இந்த டேட்டா பேசும். அந்த ஆடியோ கிளிப் முடிஞ்சதும் ரூமில் ஒரு பெரிய அமைதி. அருண் இப்போ மெதுவாக சொன்னான். இந்த பொண்ணு யாரையும் பிளைண்டாக அக்யூஸ் பண்ணலை, பேட்டர்னாக நோட் பண்ணியிருக்கா. ரேகா சொன்னான். சார், ஃபைல்ஸ் எல்லாமே நைட் டைமில் தான் சார். ஹாஸ்டல் வைஃபை கனெக்டில் தான் இருக்குது. ஆமாம், அவளுக்கு அதோட ஆபத்து தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவள் ஹைட் பண்ணியிருக்கா. டெக் ஆஃபீஸர் ரேகாவை பார்த்து அருண் சடனாக ஒரு கேள்வி கேட்டான். லாஸ்ட்டாக அனு கால் பண்ணியிருக்கிறது அவளோட மேனேஜர் ரவீந்திரனுக்கு தானே? அந்த கால் எவ்வளோ செகண்ட்ஸ் சொன்னீங்க ரேகா? ஒரு 32 செகண்ட்ஸ் சார். 32 செகண்ட்ஸில் அஃபிஷியல் கால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? லவ் டாக்கும் நடக்காது. வேறு என்ன நடந்திருக்கும்? அருண் யோசித்தான். ஆட்டோவை நம்ம தான் திரும்ப ஓவர் யூஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது. இது வேறு டைரெக்ஷனில் பயணிக்குது. வேர்ஹவுஸில் நம்ம ட்ராப் ஆகிட்டோம். ஆனால் டேட்டா அது போய் சொல்லலை. அவன் இப்போ சேரில் இருந்து எழுந்தான். இந்த கேஸ் மிஸ்ஸிங் கேஸ் இல்லை, ப்ராப்பராக பிளானிங்கோட ஒரு கடத்தல் நடந்திருக்கு. அங்கே இருட்டான இடத்துல இருந்த அணு சுவரை தொட்டா அவங்களுக்கு டேட்டா கிடச்சிருக்கோம். அவங்க இப்போ தான் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவாங்க. போலீஸ் ஸ்டேஷன். மதியம் கடந்த நேரம். அருண் மேஜையில் உட்காந்து கால் டீட்டெயில்ஸை மறுபடியும் பார்த்துட்டு இருந்தான். 32 செகண்டு. அணு மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ நேரத்தில் எமோஷ்னல் டாக் பண்ண மாட்டா. இப்போ அருண் பெண்ணை மேஜையில் தட்டுனான். அவன் எதையோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. டெக் ஆஃபீஸர் ரேகா மெதுவாக ஒரு சந்தேகத்தை கிளப்புனா. சார், ஒரு விஷயம். லேப்டாப் ஓப்பன் பண்ணப்போ பேக்ரவுண்டில் ஒரு ஆக்சஸ் லாக் நோட்டீஸ் பண்ணேன் சார். ஆக்சஸ் லாகா? அருண் கேட்டான். ஆமாம் சார். அனு, நேற்று தான் திரும்ப வெரிஃபை பண்ணேன் சார். அணு காணாமல் போனால சார், அதுக்கு அடுத்த நாளே ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. அருண் இங்கே திடுக்கிட்டான். எங்கேருந்து? ரேகா மெதுவாக சொன்னான். சார், அது நம்ம ஆஃபீஸ் நெட்வொர்க் தான் சார். இங்கே தான் ஸ்டேஷன் வைஃபை தான் சார். அந்த 2 வார்த்தை அறையில் ஒரு சின்ன அமைதியை கொண்டு வந்தது. என்னது? இங்கே இருந்தா? இங்கேருந்து யாரோ இதை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களா? எக்ஸாக்டாக சார். ரேகா ஒரு பயத்தோட தயங்கி இந்த விஷயத்த சொன்னான். கண்டிப்பாக சார். எக்ஸ்டர்னலாக யாரும் ஹேக் பண்ணல சார், இன்டர்னல் ஆக்சஸ் தான். அருண் இப்போ சேர்லேருந்தே எழுந்துட்டான். லிஸ்ட் இருக்கா? இருக்குது சார். பேப்பர் இப்போ டேபிளில் வைக்கப்பட்டது. எவிடன்ஸ் ரூம், டெர்மினல், டிஎஸ்பி ஆஃபீஸ், ஷேர்டு சிஸ்டம், ரெக்கார்ட் செக்ஷன், டெக் டீம் ரூம். அருண் இப்போ மெதுவாக லிஸ்ட்டை பார்த்தான். இங்கேயா? ரேகா எந்த ரியாக்ஷனும் இப்போ காட்டலை. சார், நிறைய தடவை இது நடந்திருக்கு சார். மல்டிபிள் ஆஃபீஸர்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க சார். நம்ம ஆஃபீஸ்லேயே கிட்டத்தட்ட 45 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறோம். அருண் இப்போ நோட் பண்ணான். ஓகே, நம்ம ஓவர் திங்க் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எதிராளி நம்மளுக்கு வைக்கிற ட்ராப்பாக கூட இருக்கலாம். முதல் முறையாக அருண் ஒவ்வொரு செக்ஷனாக அமைதியாக போய் ஒரு பார்வையிட்டான். அங்கேருந்த ஒரு கான்ஸ்டபிள் திடீர்னு எழுந்து கேட்டான். சார், என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ரொட்டீன் செக் தான். டெர்மினல் செக் பண்ணப்பட்டது, எவிடன்ஸ் ரூம் செக் பண்ணப்பட்டது. லாஸ்ட்டாக யார் லாகின் பண்ணியிருக்காங்க சார்? டெக் ஆஃபீஸர் சொன்னான். சார், எஸ்டர்டே நைட்டு தான் சார். ரெக்கார்ட்ஸ்லாம் ஸ்டாஃப் தான் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அருண் இப்போ நோட் பண்ணிக்கிட்டான். ரெக்கார்ட் செக்ஷனுக்கு போனான். ஓல்டு ஃபைல்ஸ், டஸ்ட்டு ஸ்மெல். கிளர்க் இப்போ நர்வஸாக இருந்தான். சார். என்ன சார்? ஒன்றும் இல்லை, நேற்று யாராவது இங்கே வந்து அஃபிஷியலாக ஏதாவது யூஸ் பண்ணாங்களா? சார், யாரும் எதுவும் பண்ணலை சார். இப்போ அருண் கொஷின் பண்ணான். நான் அதை கேட்கல, எல்லாம் நார்மல் என்ட்ரிஸ் தானே? ஆமாம் சார், நார்மல் என்ட்ரிஸ் தான். அருண் மெதுவாக அந்த அறையை விட்டு வெளியில் வந்தான். ஸ்டேஷனோட காரிடரில் நின்றுக்கிட்டான். சுவரை பார்த்தான். ஏதோ ஆக்சஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு ப்ரூஃப் இல்லை. மெதுவாக சொன்னான். இன்சைட்லேயே ஒரு கல்பிரிட் இருக்கான், ஆனால் ஹிடனாக இருக்கான். டிஎஸ்பி கிட்ட சொல்கிறதா வேணாமான்னு அருணுக்கு ஒரு குழப்பம். இருந்தாலும்
டிஎஸ்பி ரூம்குள்ளே நுழைஞ்சான். அவர் ஏதோ சைன் பண்ணிகிட்டு இருந்தார். சார், ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்கள் அருண். சார், அனு லேப்டாப்பில் ஆக்சஸ் லாக் செக் பண்ணோம். அது நம்ம ஆஃபீஸ் நெட்ஒர்க்லேருந்து ஒரு ஆக்சஸ் இருக்குது சார். டிஎஸ்பி கேட்டார். எப்போ வந்து சொல்கிறீங்க? சார், அனு காணாமல் போன அடுத்த நாள்லேருந்தே. எக்ஸாக்டாக அடுத்த நாள் நைட் இருந்து சார். டிஎஸ்பியோட ஐப்ரோ ரொம்ப ஷார்ட்டானது. என்னது இது? கரெக்டாக செக் பண்ணுங்கள். உள்ளே ஒரு கல்ப்ரிட் இருக்கானா? அப்போ அவனை நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சே ஆகணும். இந்த விஷயத்தில் அருணை போலவே டிஎஸ்பியும் ஒரு பதில் சொன்னார். ஆனால் எதிராளி இது நமக்கு வைக்கிற ட்ராப்பாக கூட இருக்கலாம். அவன் டெக்னாலஜி தெரிஞ்சவனாக இருக்கலாம். நம்மளோட ஆஃபீஸ் வைஃபையை யூஸ் பண்ணியே அவன் அந்த லேப்டாப்பை ஹேக் பண்ணியிருக்கலாம். ஆமாம் சார். எஸ் சார்னு சொன்ன அருணுக்குள்ளேயும் இதே ஓட்டம் எழுந்தது. இருட்டான அறையில் இருந்த அனு சொன்னா, பக்கத்துலேயே ஆளை வச்சுருக்கீங்களா இல்லை தூரத்தில் வச்சுருக்கீங்களா? அவன் எங்கே இருக்கான்னு இன்னும் குழப்பமாக இருக்கே. போலீஸ் நிலையம். மாலை நேரம். அருண் மேஜியில் உட்காந்துருந்தான். முன்னாடி லேப்டாப்பும் இல்லை, பேப்பர்ஸும் இல்லை. ஸ்டேஷன் நெட்ஒர்க்கில் ஆக்சஸ் நடக்குது. ஆக்சிடென்டெல்லாம் நடக்கிற விஷயம் மாதிரி இது தெரியலை. இல்லை எதிராளி நம்மளை ட்ராப் பண்ணுறானான்னு தெரில, வைஃபையை ஹேக் பண்ணுறானான்னு தெரில. பெண்ணை எடுத்து மெதுவாக சுற்றினான். முரளி வந்து நின்னான். சார், ஐடி செக்ஷன்லேருந்து ஒரு சின்ன விஷயம். அனு ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ண டைமில் சிஸ்டம் ஐடியெல்லாம் இல்லை சார். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. யாரோ ஒருத்தவங்க ஆக்டிவ்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருக்குது சார். அருணோட கண்கள் சுருங்குச்சு. ஆக்சிடெண்ட்டாக இல்லை, பர்பஸாக சொல்கிறீங்களா? அருண் இப்போ ஸ்டேஷனோட காரிடரில் திரும்ப நடந்து போனான். ஒரு கான்ஸ்டபிள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். ஆமாம் சார் இப்போ தான் போகுது. அவன்கிட்ட நின்று நடையை குறைச்சான். கான்ஸ்டபிள் சடனாக காலை கட் பண்ணான். சார், என்னாச்சு சார்? அருண் நோட் பண்ணான். பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ஸ்டபிள் இப்போ ஆக்குவர்டாக நடந்து போனான். அந்த ஆஃபீஸில் இருக்கிற 45 பேரையும் நோட் பண்ணுறது பெரிய சிரமமாக இருந்தது. சுற்றி பார்த்தான். யாராவது நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்களான்னு பார்த்தான். இப்போது அருண் நோட் பண்ணிக்கிட்டே ரெக்கார்ட் ரூமுக்கு போனான். கிளர்க் ஃபைல் ஷார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சார், என்ன சார், ஏதாவது வேணுமா? இல்லை ஒரு ரொட்டீன் செக் தான். கிளர்க் இப்போ சிரித்தான். அருண் அதை அப்சர்வ் பண்ணான். அவனோட சிரிப்பில் ஒரு பலகீனம் இருந்தது போல் உணர்ந்தான். அருணோட பாக்கெட்டில் இருந்த மொபைல் வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர். அவன் ஆன்சர் பண்ணான். ஹலோ. சைலண்ட், ப்ரீத்திங் சவுண்ட். திரும்ப கால் கட் ஆகிடுச்சு. அருண் ஃபோனை பார்த்தான். ட்ரேஸ் பண்ணலாமா? முரளி சொன்னான். பண்ணலான்னு நினைக்கிறேன் சார். சிசிடிவி ரூம். முரளி ஃபுட்டேஜை ரிவைண்ட் பண்ணான். சார், இது நீங்கள் காரிடரில் நடந்து போனப்போ இருந்த டைம். ஸ்க்ரீனில் அருண் கிளியராக விசிபிளாக இருந்தான். ஆனால் சார், கேமரா ஆங்கிளில் இன்னொரு ஷேடோ இருக்குது சார். இப்போ அந்த இடத்த ஜூம் பண்ணாங்க. பிளர்டு ரியாக்ஷன். சார், முகம் தெளிவாக தெரியல. அருண் மெதுவாக சொன்னான். போலீஸ் யூனிஃபார்மில் எல்லாருமே தொப்பையாக இருந்தால் நம்ம யாரை போய் கண்டுபிடிக்கிறது? இவங்களோட கான்வர்சேஷன் அப்போது டிஎஸ்பி சத்யமூர்த்தி காரிடரில் இவங்கள கடந்து போனார். திரும்ப நின்னார். நோட் பண்ணார். அருண், என்னாச்சு இவ்வளோ நேரம் லேட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். டிஎஸ்பி சிரித்தார். கேர்ஃபுல்லாக பார்த்து வாட்ச் பண்ணுங்கள். முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு ஆட்டை பிடிங்க, அப்புறமா வெளியில் இருக்கிற ஆட்டை பிடிக்கலாம். இருட்டில் இருந்த அனு சுவரில் கையை வச்சா. நீங்கள் எல்லாரையும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணலை. நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அவன் கண்டிப்பாக உங்ககிட்ட மாட்டுவான். போலீஸ் ஸ்டேஷனில் அன்னைக்கு நைட்டு அருண் இன்னும் ஸ்டேஷனில் தான் இருந்தான். வெளியில் போக மனசே வரல. யார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நர்வஸ் இருக்குமே. 45 பேரில் ஒரு ஆளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா? அவன் மேஜையில் இருந்த அணுவோட ஃபைலை மூடினான். நர்வஸாக இருக்கிறவன் யாருன்னு தெரியலையே. ஆனால் நர்வஸாக இருந்தான்னா அவன் ஒரு தவறும் பண்ணாமல் இருக்க மாட்டானே. ஏதாவது சின்ன தப்பு பண்ணுவானே. நம்ம கையில் மாட்டாமலா போவான்? முரளி மெதுவாக முன்னாடி வந்து நின்னான். சார், சிஸ்டம் ஆக்சஸில் திரும்ப லாக் இருக்குது சார். இன்னொரு என்ட்ரி. அருண் உடனே தலையை தூக்குனான். என்ன டைம்? சார், இப்போ தான் சார், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. எந்த சிஸ்டம்? சார், சிஸ்டம் நிறைய மல்டிபிளாக மேனிப்புலேட் ஆகிருக்கு சார். கொஞ்சம் லாக் டீட்டெயில்ஸ் காட்டுங்க. அவசரப்படுத்தினா அருண். ஸ்க்ரீனில் என்ட்ரி ஹைலைட் ஆனது. யூசர் admin 1, admin 2, admin 3, admin 4, admin 5, admin 6. டைம் 11:18 PM. ஃபைல் டெம்ப்ரவரி ஆடியோ 05. அருண் மெதுவாக சொன்னான். டெம்ப்ரவரி ஃபோல்டரில் இருக்கிற ஆடியோ 05 அனு சொன்ன லாஸ்ட் ரெக்கார்டிங் தானே அது? முரளி சொன்னான். ஆமாம் சார், அதான் சார். முரளி, நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் பேனிக் ஆகிறது வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம். அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். சார், நம்ம டெர்மினலில் யார் சார் இந்த மாதிரி பண்ணுறது?
யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. யூஸ் பண்ணவன் தான் உண்மையாகவே இதை ஆக்சஸ் பண்ணானான்னு தெரியல. இல்லை அவன் பேரில் ஹேக் பண்ணாங்களான்னு தெரியல. லாகின்லாம் ஷேர்டு சிஸ்டம் தானே? எக்ஸாக்டாக சார். ஷேர்டுன்னு சொல்லி தான் எல்லா மிஸ்டேக்ஸுமே நடக்குது. நம்ம டெக் டீமாலே கண்டுபிடிக்க முடியல. உங்களை விட வில்லாதி வில்லனாக இருப்பான் போல். அருண் சொன்னபடியே அவன் மூளைக்குள்ளே பல கணக்கு ஓடுனது. அருண் டிஎஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் நடந்து போனான். லைட்ஸ் டிம்மாக இருந்தது. அந்த இடம் அமைதியாக இருந்தது. டிஎஸ்பி ஆஃபீஸ் டோரு பாதி திறந்த நிலையில் இருந்தது. இன்சைடில் லைட்டெல்லாம் ஆன் பண்ணியிருந்தது. டெஸ்கில் ஃபைல்ஸ் இருந்தது. சேரில் ஸ்லைட்லி புல்டு பேக் இருந்தது. சிஸ்டம் ஸ்டில் ஆனில் இருந்தது. கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. அருண் சிஸ்டம்க்கு பக்கத்தில் போனான். லாக் அவுட் பண்ணாமல் இருக்காங்களே, இப்போ தான் போயிருப்பானோ? எதையுமே அவன் டச் பண்ணல. அவன் பின்னாடி வந்தான். ஒரு கிளியரான அப்சர்வேஷன் பண்ணான். அருணுக்கு பின்னாடி ஒரு சின்ன சத்தம். மெதுவாக தலையை திருப்பினா. கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருந்தான். சார் என்னாச்சு சார்? இந்த நேரத்தில் டீ ஏதாவது வேணுமா சார்? அருண் அவனை பார்த்தான். இல்லை, நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க? கான்ஸ்டபிள் கொஞ்சம் ஹெசிடேட்டாக ஃபீல் பண்ணான். சார் இல்லை சார், சும்மா தான் சார், ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன். அருண் சொன்னான். ஓகே. கான்ஸ்டபிள் போயிட்டான். அருண் இப்போ தனக்குள்ளேயே பேசிக்கிட்டான். இங்கே நடக்கிறதெல்லாம் ப்ரூஃப் மாதிரி காமிக்கப்படுதா, இல்லை கோயின்சிடென்ஸா, இல்லை யாரோ பிளான் பண்ணி பண்ணுறாங்களா? அருண் இப்போ முரளியை கூப்பிட்டான். முரளி, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுங்களேன். ஃபேக்காக ஒரு நோட் க்ரியேட் பண்ணுங்கள். சார் என்ன நோட் சார்? அணு அலைவ்னு, பட் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். இன்டர்னல் ஃபைலை சேவ் பண்ணுங்க. முரளி சொன்னான். சார் ஓகே சார், கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியுது, பரவாயில்ல, அதுதான் நம்மளோட பாயிண்ட்டே. இப்போது ஆஃபீஸில் இருக்க ஒரு சிஸ்டமில் நோட் பண்ணான். ஃபைல் நேம் டெம்பரவரி அப்டேட் 1. அனு மிஸ்ஸிங் கேர்ள் மே பி அலைவ், லொக்கேஷன் அன்சர்டைன். ஃபைல் இப்போ சேவ் பண்ணப்பட்டது. ஒரு இன்டர்னல் ஆக்சஸ் மட்டும் கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. ஆஃபீஸில் இருக்க யாராவது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்களான்னு. 30 மினிட்ஸ் ஆகிருக்கும். எந்த மூமெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் சடனாக லாக் ரெஃப்ரெஷ் ஆனது. நியூ ஆக்சஸ். அதே அட்மின்ஸ்லேருந்து, சேம் டெர்மினல். அருண் இப்போ சிரித்தான். ஓகே, பார்த்துக்கலாம். நான் உன்னை நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அணு இந்த இருட்டுக்குள்ளேருந்து சொன்னான். கரெக்டான பாயிண்ட்டை கொஞ்சம் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேட்டாவை டச் பண்ணால் ரியாக்ஷன் வரும். அருண் இப்போ ஃபைலை க்ளோஸ் பண்ணான். நெக்ஸ்ட் மிஸ்டேக் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பார்க்கலாம், ட்ராப் போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இருட்டில் இருந்த அணு திரும்ப பேசினான். அவன் டேட்டாவுக்கு திரும்ப வந்திருக்கான்னா அப்போ நான் சேஃபாக இல்லையா? அணு அந்த இருட்டான சுவருக்குள்ளே மெதுவாக கீறினா. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். அடுத்த நாள் காலை கமிஷனர் ஆஃபீஸ். அருண் நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தான். மேஜையில் காஃபி இல்லை, ஃபைல் தான் நிறையா இருந்தது. அட்மின் லாகின், admin 1, admin 2, admin 3, admin 4, admin 5. டிஎஸ்பி ஆஃபீஸ் டெர்மினல். எக்ஸாக்ட் ஃபைல் மேட்ச் ஆகுதே. அருண் மெதுவாக சொன்னான். இது ஆக்சிடெண்ட் இல்லை, ஏதோ ஆக்சஸ் தெரிஞ்சவன் தான் பண்ணியிருக்கான். முரளி பக்கத்தில் வந்தான். சார், ஃபேக்காக நோட் ஆக்சஸ் பண்ணாங்கல்ல சார், அது இப்போ கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு சார். அதே டெர்மினல் தான், அதே பட்டன் தான். என்ன டைம் சார்? நைட்டு ஒரு 11:42 சார். அருண் நோட் பண்ணான். சூப்பர், இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அருணோட ஸ்ட்ராட்டஜியை பொதுவாக சொன்னான். நம்ம ஸ்டேஷனில் அட்மின் ஆக்சஸ் யாருக்கெல்லாம் இருக்குது சார்? அது ஒரு 9 பேருக்கு இருக்குது சார். ஓகே, இதில் யாரோ ஒருத்தர் தான் அந்த சஸ்பெக்ட் இல்லை. அருண் ஃபைலை ஓப்பன் பண்ணான். ஆடியோ 05 ஓப்பன் பண்ணது, ஃபேக் நோட் ஓப்பன் பண்ணது, ரெண்டுமே லேட் நைட்டில் தான். அருண் இப்போ முரளியை பார்த்தான். லேட் நைட்டில் ஸ்டேஷனில் யாரெல்லாம் ரெகுலராக இருப்பாங்க சார்? ரொட்டீன் மாற்றி மாற்றி போகும் சார். நைட் டியூட்டி இன்ஸ்பெக்டர் யார் சார்? நேற்றுக்கு நைட் டியூட்டி இன்ஸ்பெக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சார். ஓகே, நம்ம செக் பண்ணுறப்போ சர்க்கிள் இன்னும் ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐடி ஸ்டாஃப் ரூம். அருண் நார்மலாக கேட்டான். நீங்கள் நைட்டில் ஸ்டேஷனுக்கு எப்போ வருவீங்க? அந்த ஐடி டெக் டீம் ஆஃபீஸர் சிரித்தான். சார், டியூட்டி இருந்தால் வந்துடுவேன் சார், ஆனால் லாஸ்ட்டு 2 நாளாக வரல சார். அப்படியா? லாகில் உங்கள் பேர் இருக்கா? இல்லை சார். அருண் சொன்னான். ஓகே, ரெக்கார்ட் செட். நைட்டு ஆக்சஸ் பண்ணிங்களா சார்? சாவி என்கிட்ட இல்லை சார். டிஎஸ்பி சார் பெர்மிஷன் இல்லாமல் நான் இதை ஓப்பன் பண்ண முடியாது சார். அப்போ ஆக்சஸ் காமன், பட் கம்ஃபர்ட் லெவல் தான் காமன் இல்லை. அருண் டேபிளுக்கு திரும்பினான். டிஎஸ்பி சத்யமூர்த்தி ஃபைல்ஸில் சைன் பண்ணிகிட்டு இருந்தார். அருண் கேஷுவலாக கேட்டான். சார், அட்மின் ஆக்சஸ் லிஸ்ட்டை செக் பண்ண போகிறேன் சார். கொஞ்சம் நேம்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க கல்பிரிட் யாரோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும்.
டிஎஸ்பி அமைதியாக சொன்னார், நல்லது தான், நல்ல ப்ராசஸ். முதல்ல அந்த கல்பிரேட்டை பிடிச்சிட்டு இந்த கேஸில் விசாரணையை தீவிரப்படுத்தணும். அருண் மெதுவாக திரும்பினான். அருண் தன்னோட டேபிளுக்கு திரும்பி இருக்கிறப்ப முரளி சடனாக வந்தான். சார், இன்னொரு விஷயம், அந்த ஆடியோ 0 ஃபைல் ஓப்பன் பண்ணது, ஃபேக் நோட் ஓப்பன் பண்ணது ரெண்டுமே ஒரே கேப்பில் தான். என்ன கேப்? எக்ஸாக்ட்லி 4 மினிட்ஸ் சார். அருண் சொன்னான். அதே பர்சனுக்கு அந்த விஷயம் ஒரு ஹேபிட்டாக நடக்குது போல். இனிமே ஓப்பன் ட்ராப் இல்லாமல் க்ளோஸ் ட்ராப் வைக்கலாமா? முரளியை பார்த்துக்க சொல்ல. சார், நெக்ஸ்ட்டு ஃபைல் ரியலாக இருக்கிற பொருளில் தானே சார் வைக்கணும்? கரெக்டாக சொன்னீங்க. முரளி சொன்னான். சார், அது எந்த டேட்டாவில் சார் வைக்கணும்? முரளி, இவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணுறீங்களே, நீங்களே சொல்லுங்கள், நான் எந்த டேட்டாவில் வைப்பேன்னு. சார், அணு டேட்டாலையா சார்? கண்டிப்பாக. பட் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும் இந்த டைம். நம்ம இருட்டான அந்த இடத்துல இருந்த அணு சுவரில் கை வச்சா. அவன் உள்ளதாக இருக்கான், ஆனால் யாருன்னு தெரியல. அணுவோட மூச்சு ஆழமானது, ஆனால் அவன் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். நிச்சயமாக அவன் அந்த தவறை பண்ணுவான். விசாரணை இப்போ வெளியில் இல்லை, அது போலீஸ் நிலையத்துக்குள்ளே தான் வந்தது. அருண் முதல் முறையாக ஒரு பெயரை நினச்சான், ஆனால் அவன் சொல்லலை. உங்களை போலவே அவனு சொல்லலை. போலீஸ் ஸ்டேஷன், மாலை நேரம். அந்த ஸ்டேஷனில் அருண் நுழைஞ்சதும் ஏதோ மாறி இருந்தது போல் உணர்ந்தான். அமைதி இல்லை, சத்தம் இல்லை, ஒரு விதமான பதட்டம். டிஎஸ்பி சத்யமூர்த்தி காரிடரில் நின்றுட்டு இருந்தார். அருண் கண்ணில் பட்டதும் சொன்னது. அருண், லாஸ்ட் 2 நைட்ஸில் ஸ்டேஷன்லேயே நீ இருந்த தானே? ஆமாம் சார். டிஎஸ்பி இப்போ டைமை பார்த்தாரு. டூ மச் இன்வால்மெண்ட் சம்டைம்ஸ் க்ளவுட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். அருண் அந்த வார்த்தையை கவனித்தான், ஆனால் அவன்கிட்ட பதில் கிடையாது. அமைதியாக இருந்தான். கேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது சார், டிஎஸ்பி சொன்னார். ஆமாம், நானும் நோட் பண்ணேன். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டோன் அருணுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்லைட்லி ஆஃப் மாதிரி தோணுது. முரளி ஆல்மோஸ்ட் ஓடுற மாதிரி பக்கத்தில் நெருங்கி அருண்கிட்ட வந்தேன். சார், ரெக்கார்ட்ஸ் செக்ஷனில் ஒரு விஷயம். நைட் ஆக்சஸ் தான் சார். டிஎஸ்பி சார். அருண் ஃப்ரீஸ் ஆனா. சொல்லுங்கள். அட்மின் லாகில் இருக்குது சார், ஆனால் டிஎஸ்பி சாரோட பயோமெட்ரிக்கில் இல்லை. யாரோ ஒருத்தர் தான். அருண் இப்போது ஐப்ரோவை திருக்குனான். யாரோ ஒருத்தரா? ஆமாம் சார். முரளி ஹெசிடேட் பண்ணி சொன்னான். சார், சீனியர் இன்ஸ்பெக்டர் விக்ரம் தான் சார். சீனியர் இன்ஸ்பெக்டர் விக்ரம், சைபர் க்ரைம் பேக்ரவுண்ட், லேட் நைட்டு டியூட்டி ஆஃபீஸில் இருக்கிறவர், டிஎஸ்பிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர். அது மட்டும் இல்லை சார், லேப்டாப்லேயும் ஆக்சஸ் இருக்குது சார். விக்ரம் சார் ஐடியில் மேட்ச் ஆகுது சார். அருண் இப்போ லீண்டாக வந்தான். ஸோ டிஎஸ்பிக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. அது விக்ரம் ஆஃபீஸ்க்கு இப்போ அருணே போனான். விக்ரம் ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்டு இருந்தான். சொல்லுங்கள் அருண், என்ன விஷயம்? சும்மா ரொட்டீன் செக் தான். நைட்டில் ஆக்சஸ் லாக். என்ன சொல்கிறீங்க? விக்ரம் ஐப்ரோ உயர்த்தினா. இல்லை, உங்களோட சிஸ்டம்லேருந்து ஒரு லாக் கிடச்சிருக்கு. என்னோடய ஐடியிலையா? ஆமாம். ஏன்னா நான் தான் அப்போ டியூட்டியில் இருந்தேன். இல்லை, அந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. ஆடியோ ஃபைல்ஸ். அருண் சொல்ல விக்ரம் ஒன்றும் தெரியாதவன் போல கேட்டான். என்ன ஆடியோ ஃபைல்? அருண் ஒரு செகண்ட் அமைதியாக இருந்தான். இன்டர்னலாக அவனுக்கு ஒரு அலாரம். டிஎஸ்பி அமைதியாக இருக்கார், ஆனால் விக்ரம் ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கான். அருண் நோட் பண்ணான். ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் வெரிஃபையிங் தான் சொன்ன. அருண் திரும்ப தன்னோட டேபிளுக்கு வந்தான். முரளி சொன்னான். சார், விக்ரம் சாரோட சிஸ்டமில் டெம்ப்ரவரி அப்டேட் ஃபைலில் ட்ரேசஸ் இருக்குது சார். அருண் மெதுவாக சொன்னான். ஓகே, ஆனால் இப்போதைக்கு யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம். டிஎஸ்பி சத்யமூர்த்தி அருணை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். 2 பேருக்குமான மீட்டிங் பர்பஸ் ரொம்ப மினிமலாக இருந்தது. ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் ஆகிற மாதிரி இருந்தது. டிஎஸ்பி சார் ஆக்சஸில் இல்லைன்னு ப்ரூஃப் இருக்குது, பட் பிஹேவியர் வித்தியாசமாக இருக்குது. விக்ரம் சார் லாக்ஸில் இருக்குது, பட் அவன் கேர்லெஸ்ஸாக இருக்கான். அருண் சொன்னால் 2 தவறில் ஒரு ரியல் ஃபேஸ், இன்னொன்று ஃபேக்கு. அந்த தவறானவன் யாருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இருட்டான இடத்துல இருந்தால் அணு மெதுவாக சிரிச்சா. அவங்க ஒருத்தரை பார்க்குறாங்க, ஆனால் அந்த ஆள், அவனோட முகம் மட்டும். அவன் சுவரில் கீறினா. ஃபேஸ் தான் அவனோட மூளையே. கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு பெயர் பேச ஆரம்பிச்சது. இன்ஸ்பெக்டர் விக்ரமும் சஸ்பீஷியஸாக இருக்கலாம். டிஎஸ்பி சத்யமூர்த்தியும் சதி வேலையில் இருக்கிறவராக இருக்கலாம். 2 பேருமே நிழலில் நிறுத்தப்பட்டாங்க. உண்மையான வில்லன் அந்த நிழலுக்குள்ளே தான் இன்னும் ஒளிந்திருந்தான். போலீஸ் ஸ்டேஷன், காலை நிலையம். அருண் மேஜில் இருந்த கோப்பம் மெதுவாக முன்னா. இப்போ நம்ம வேகமாக போக வேணான்னு நினைக்கிறேன். நிதானமாக போனால் தான் தவறு வெளிப்படும். முரளி பக்கத்தில் வந்தான். சார், விக்ரம் சாரோட ஐடியில் லாஸ்ட்டு 3 டேஸாக ஆக்சஸ் இருக்குது சார். அந்த நேரம் அதே ஃபைலை தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதே தானே? ஆமாம் சார், டெம்ப்ரவரி அப்டேட். அருண் தலையசிச்சான். ஓகே, இது ஒரு ஆரம்பம் தான், ஆனால் இது முடிவு கிடையாது.
அருண் டிஎஸ்பி ரூம்குள்ளே போனான். டிஎஸ்பி சத்யமூர்த்தி ஃபைலில் சைன் பண்ணிகிட்டு இருந்தார். சார், ஸ்டேஷனுக்குள்ளே நடந்த அந்த ஆக்சஸ் விஷயம் இன்ஸ்பெக்டர் விக்ரம் மேலே ப்ரிலிமினரி செக் இருக்குது. டிஎஸ்பி ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தார். நீங்கள் சொல்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங் அருண்? நேரடியான ஆதாரம் எதுவும் இல்லை சார். மேபி இது ஹேக்காக கூட இருக்கலாம். ஹேக்கிங்னு இன்னும் ப்ரூஃப் ஆகலை. ஆனால் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக தொடர்ந்துட்டுருக்கு. நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையாகவே இன்டர்னலாக அவர் பண்ணுறாரா இல்லை ஹேக் பண்ணி பண்ணுறாங்களான்னு. ஓகே, எதுனாலும் சரியாக பண்ணுங்கள். போலீஸ் பற்றின விஷயம் அவசரம் வேணாம். வெளியில் இந்த விஷயம் போகக்கூடாது. ஓகே சார், புரிஞ்சுது. விக்ரமுக்கு தெரியாமல் சின்ன கவனிப்பு தொடங்கினது. விக்ரம் எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு போகிறாரு, நைட்டு ஸ்டேஷனில் இருக்காரா, ஃபோனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் முரளி மெதுவாக சொன்னா. சார், விக்ரம் சார் அடிக்கடி டெரஸ் போகிறாரு சார். அருண் இந்த இடத்துல நின்னா. டெரஸுக்கா? ஆமாம் சார், அங்கே போய் மொபைலில் பேசிகிட்டு இருப்பார். டெரஸில் கொஞ்சம் சிக்னல் நல்லாயிருக்கும் சார். அன்னைக்கு இரவு விக்ரம் டெரஸில் ஃபோனில் மெதுவாக பேசிகிட்டு இருந்தார். அருண் தூரத்தில் நின்று பார்த்தான். சத்தம் இல்லை, முகத்தை திருப்பி பேசிகிட்டு இருந்தார். முரளி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். சார், ரெக்கார்ட் பண்ணலாமா சார் அவரோட மொபைலை? வேண்டாம் வேண்டாம், இப்போ வேண்டாம் அருண் சொன்னான். அருணோட திட்டத்தை இப்போ சொன்னான். ஒரு புதுசாக ஒரு ஃபைல் போட போகிறோம். பார்த்தா அது முக்கியமான ஃபைல் மாதிரி தெரியணும். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு ட்ராப். அதோட ஃபைல் பேர் டெம்ப் ரொட்டீன் ஃபைல். உள்ளடக்கம் மாற்றுப்பாதை உறுதி. இது விக்ரம் சாருக்கு மட்டும் தெரியணும் அருண் சொன்னான். முரளி கொஞ்சம் தயங்கினா. சார், அவரோட சிஸ்டம்க்கு மட்டும் தெரிகிற மாதிரியா சார்? கொஞ்சம் ரிஸ்க்கு தானே சார்? ஆமாம், அதனால தான் பண்ண சொல்கிறேன். 2 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த லாக் அப்டேட் ஆனது. யூசர் விக்ரம். டைம் 11:06 PM. ஃபைல் டெம்ப் ரூட் ஃபைனல். முரளி மெதுவாக பார்த்தான். சார், விக்ரம் சார் பார்த்துட்டாரு சார். அருண் அமைதியாக சொன்னான். இன்னும் இல்லை, அவர் நம்ப வைக்கணும் நம்ம. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் அருண் கேட்டார். நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தீங்களா விக்ரம் சார்? விக்ரம் சிரித்தான். ஆமாம், ரொட்டீன் தான். டெரஸ் போனீங்க போல இருக்கு. ஒரு நொடி விக்ரமுக்கு சிரிப்பு நின்னது. சும்மா போனேன், அப்பப்போ போவேன், காற்று வாங்க போவேன். அந்த ஒரு நொடி தான் அருண் கவனிச்சது. டிஎஸ்பி விக்ரம் கிட்ட பேசுகிறது அதுக்கப்புறம் குறைஞ்சிது. கூட்டங்கள் சுருங்கினது. அருண் வேலைகள் எல்லாம் இப்போ அருண் வழியாக போனது. விக்ரமை ஒரு குற்றவாளி போல் எல்லாரும் சந்தேகிக்க தொடங்கினாங்க. ஆனால் ப்ரூஃப் எதுவும் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா இந்த சிஸ்டம் ஹேக் செய்யப்பட்டது போலவும் ஒரு பிம்பம் உருவாகியிருந்தது. கமிஷனர் ஆஃபீஸில் சின்ன சின்ன கிசு. விக்ரம் சார் தான் பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கார் போல். முரளி சொன்னா. சார், விக்ரம் சார் இப்போல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுறார் சார். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அவர் கோபம் வருது சார். அருண் மெதுவாக சொன்னான். ஆமாம் முரளி, நம்ம அழுத்தம் வேலை செய்யுது. இருட்டான இடத்துல இருந்த அணு மெதுவாக பேசினா. அவங்க ஒருத்தரை நோக்கி போகிறாங்க. ஆனால் அது வெறும் முகம் மட்டும்தான். சுவரில் அவ கீறினா. வலைக்குள்ளே இன்னொரு வலை. போலீஸ் ஸ்டேஷன். மாலை நேரம். விக்ரம் டேபிளில் உட்காந்துருந்தான். முகத்தில் ஒரு சோர்வு, கண்களில் கோபம். அருண் அமைதியாக நுழைஞ்சான். விக்ரம் சார், ஒரு சின்ன விஷயம் பேசணும். விக்ரம் சேரில் உட்காந்தான். இப்போவா பேசணும்? எப்போது நீங்கள் என்ன தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் அருண். அருண் குரலில் அமைதியாக சொன்னான். டார்கெட் நீங்கள் இல்லை சார், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சார், நீங்கள் ஒரு 4-5 நாளாக நைட்டு ஸ்டேஷனில் தானே இருந்தீங்க? விக்ரம் மிகவும் அமைதியான குரலில் சொன்னார். ஆமாம், டியூட்டியில் தான் இருந்தேன் சார். நீங்கள் ஸ்டேஷன் ஒர்க்கில் இருந்தது டிஎஸ்பி சாருக்கு தெரியும்ல? அருண் ஒரு விதமாக கேட்க விக்ரம் கொஞ்சம் தயங்கினார். சார், இங்கே பாருங்கள், உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எனக்கு பர்சனலாக 1008 பிரச்சனை இருக்குது. அந்த பதில் அருணோட முகத்தில் முதல் கீரலை வரவழைச்சது. அருண் அடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு போயிட்டான். சார், எங்கள் ஆஃபீஸில் அணு ஃபைலை நீங்கள் ஏன் சார் ஓப்பன் பண்ணீங்க? விக்ரம் திடுக்கிட்டான். எந்த ஃபைலு? நீங்கள் சொல்கிறது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அருண் இப்போ கொஞ்சம் மெதுவாக கேட்டான். சார், நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க சார். டைமு, சிஸ்டம் எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. விக்ரமோட கை இப்போ மேஜையில் தட்டப்பட்டது. என்னது? என்ன சொல்கிறீங்க? யாரை பற்றி என்ன கேள்வி கேட்குறீங்க? ஸ்டேஷனில் ஷேர்டு சிஸ்டம் இருக்குது. யார் வேணால் என்ன வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஹேக்கர்ஸ் இருக்காங்க, தெரியும்ல? எப்படி வெளியில் இருக்கிறவன் உள்ளே கூட ஒரு ட்ராப் வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அருண் சார்? அருண் மெதுவாக சொன்னான். விக்ரம் சார், இந்த கத்தெல்லாம் வேணாம். எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருச்சு. இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு ப்ரூஃபும் இல்லை. விக்ரம் மூச்சு இழுத்தான். ஓகே, ஆமாம் பார்த்தேன். ஒரு க்யூரியாசிட்டியில் தான் பார்த்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? க்யூரியாசிட்டியா சார்? ஆமாம், அந்த பொண்ணு மிஸ் ஆன கேஸில் ஆடியோ ஃபைல்ஸ் ஏன் சார் செக் பண்ணீங்க? அதான் சொன்னேனே க்யூரியாசிட்டின்னு. விக்ரம் குரல் உயர்ந்தது. ஓகே, இங்கே பாருங்கள் அருண், நானும் ஆஃபீஸர். எனக்கும் க்யூரியாசிட்டி இருக்க தான் செய்யும். ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஓப்பன் பண்ணேன். இப்போது அருண் திரும்பி பார்க்க முரளி கதவுக்கு பக்கத்தில் வந்து நின்னான். அருண் அவனை பார்த்தாரு. சொல்லுங்கள் என்னன்னு. முரளி மெதுவாக சொன்னான்.
சார், டெர்ரஸில் ஃபோன் யூசேஜ் பண்ணீங்கல்ல லாஸ்ட் நைட்டு, ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. விக்ரமோட முகம் சிவந்து போனது. அதனால் என்னங்க, ப்ரைவேட்டாக நான் நிறைய பேசுவேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? அருண் இப்போ கேட்டான். விக்ரம் சார், நீங்கள் தான் கடத்தி வச்சுருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த ஒரு வாக்கியம் விக்ரமை முழுசாக உடைச்சி போட்டது. இல்லை, நான் அவளை பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியான குரல். ஆனால் அவள் டேட்டாவை நான் பார்த்தேன். அருண் இதை எதிர்பார்த்தவன் போல் திரும்ப கேட்டான். டேட்டாவை பார்த்தீங்களா? ஏன் சார் பார்த்தீங்க? விக்ரம் இப்போ கண்களை கீழே வச்சுக்கிட்டான். இனிமேல் நம்ம சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். இங்கே பாருங்க அருண், இதனால் எனக்கு வேலை விட்டு போனாலும் போகுது, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னோடய ஃபோன் மூலமாக ஒருத்தர் எனக்கு டீல் பேசினா, பல லட்சம் ரூபாய் தரதா சொன்னால் நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை தான் அருணும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுருந்தான். அதனால் இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்றது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுனால எந்த ஒரு அதிர்வும் காட்டலை. விக்ரம் இதை உண்மையாக தான் சொல்கிறான் அப்படின்றதும் அருணுக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போ விக்ரம் ஒரு காமன் மேன், அதாவது 2 பேருக்கும் நடுவில் தொடர்பில் இருந்தவன். ஆனால் அவன் மூளை கிடையாது. விக்ரமும் அமைதியாக இருந்தான். நான் ஃபோனில் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டாங்க. அந்த கன்ஃபெஷன் விக்ரம் ஒரு போலியான வில்லன் அப்படின்றத உறுதி செஞ்சுது. அடுத்து வந்த நாட்களில் விக்ரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டான். டிஎஸ்பி அருணுக்கு அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு. குட் ஜாப்னு சொன்னார். இருட்டான இடத்துல இருந்த அருண் மெதுவாக சொன்னான். இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. ரியல் ஒன் ஸ்டில் ஃப்ரீ. விக்ரம் வழியில் விழுந்தவன். அவனை வச்சு உண்மை மறைக்கப்பட்டிருந்தது. உண்மையான வில்லன் இப்போ மட்டும் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தில் இருந்தான். கமிஷனர் ஆஃபீஸ். மாலை கடந்த நேரம். விக்ரம் சஸ்பெண்ட் ஆன பின்னாடியும் ஸ்டேஷனில் ஒரு விதமான அமைதி இருந்தது. ஆனால் அது சாதாரண அமைதி இல்லை. அருண் மேஜையில் உட்காந்து டிஎஸ்பி கையெழுத்திட்டு ஆர்டரை பார்த்தான். விக்ரம் முடிஞ்சவன், ஆனால் கேஸ் முடியலை. அவன் மெதுவாக சொன்னான். விக்ரம் ஒரு இடைப்பட்ட ஆள், அவனுக்கு மேலே இன்னொருத்தன் இருக்கான். முரளி இப்போ கேட்டான். சார், அப்போது நம்ம நெக்ஸ்ட்டு யாரை சார் ஃபாலோ பண்ணணும்? அருண் கொஞ்ச நேரம் பேசலை. நம்ம யாரை எப்போவுமே சந்தேகப்படலையோ அவன்தான் நம்மளோட எதிராளி. டிஎஸ்பி சத்யமூர்த்தி காரிடரில் நடந்து போனார். அருண், இப்போது இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன? போயிட்டுருக்கு சார், ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிஎஸ்பி சொன்னார். குட். ஸ்டேஷனில் ப்ரெஷர் இருக்குது, ஹேண்டில் பண்ணுங்கள் சீக்கிரமாக, இந்த கேஸை சீக்கிரம் முடிங்க. அந்த குரல், அந்த நடை, அந்த நிதானம் எதுவுமே அவர்கிட்ட மாறல. அருண் மெதுவாக சொன்னான். டிஎஸ்பி சாருக்கு எல்லா விஷயமே தெரியும், ஆனால் எப்போவுமே அவர் தான் அறிவாளின்னு காட்டிக்கிட்டதே கிடையாது. முரளி இப்போது புருவத்தை உயர்த்தினா. சார், இது நல்ல விஷயம் தானே சார்? நல்ல விஷயந்தான். சில சமயம் நல்ல விஷயந்தான், சில சமயம் நல்ல விஷயம் கிடையாது. அருண் இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணான். விக்ரம் கன்ஃபெஷனில் ஒரு விஷயம் மேட்ச் ஆகலை. முரளி பக்கத்தில் வந்தான். என்ன சார் சொல்கிறீங்க? டேட்டாவை ஒருத்தவங்க எடுக்க சொன்னாங்கன்னு சொன்னேன், ஆனால் அவங்க போலீஸ் இல்லைன்னு விக்ரம் அவரோட கன்ஃபெஷனில் சொன்னார். அப்படியா சார்? நான் அதை நோட்டீஸ் பண்ணல. ஆமாம், அவர் சொன்னார். யார் எடுக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க போலீஸ் இல்லைன்னு அவரே சொன்னார். அப்போது தேவையில்லாமல் ஏன் போலீஸுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தணும்? அருண் டைம் லைன் எழுதுனா. அனு டிஸப்பியர், லேப்டாப் ஆக்சஸ்டு, விக்ரம் கான்டாக்டடு, ஃபைல்ஸ் ஓப்பன்டு, ட்ராப் ரியாக்டடு. இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கே, டூ ஃபாஸ்ட்டாக இருக்குது. முரளி மெதுவாக சொன்னான். சார், டிஎஸ்பி சார் இல்லைன்னா ஸ்டேஷனில் யாராவது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்களா சார்? அருண் முணுமுணுத்தான். அதையே தான் நானும் கேட்குறேன். டிஎஸ்பி சாரை தவிர்த்து யார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும்? அருண் இப்போது ஒரு பேட்டர்னை நினச்சான். டிஎஸ்பி நெவர் பேனிக்டு, டிஎஸ்பி நெவர் இன்டர்ஃபியர்டு, டிஎஸ்பி நெவர் ஆஸ்க்டு ஃபார் அ ப்ரூஃப், டிஎஸ்பி ஆல்வேஸ் செட் ப்ரொசீட். ஓவர் ட்ரஸ்ட் இஸ் ஆல்சோ எ பேட்டர்ன், ரைட்? டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு அருண் போனான். டிஎஸ்பி டீ குடிச்சிட்டு இருந்தார். சார், உட்கார் அருண், ரிலாக்ஸ். அந்த வார்த்தை அருணோட மனசுக்குள்ளே ஓடுனது. ரிலாக்ஸ். இன் திஸ் கேஸ் எதை சொல்ல வராரு? விக்ரம் இஷ்யூ அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்ததில்ல? டிஎஸ்பி கேட்க அருண் சொன்னான். ஆமாம் சார். டிஎஸ்பி சிரித்தார். அதனால தான் நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணேன் அருண். அந்த ஒரு வாக்கியம் அருணை இன்னும் நிமிர வச்சுது. ட்ரஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாரு, கண்ட்ரோலாக இருக்கார். அருண் வெளியில் வந்ததும் முரளிக்கிட்ட சொன்னான். முரளி, இனிமேல் இந்த கேஸை நம்ம ஓப்பனாக மூவ் பண்ண வேணாம், கொஞ்சம் அமைதியாக மூவ் பண்ணலாம். இருட்டான இடத்துல இருந்த அனு மெதுவாக சொன்னான். அவன் அப்படி தான், எல்லோரும் நம்புவீங்க. அவள் சுவரில் கீர்னா. ட்ரஸ்ட் இஸ் த கவர். போலீஸ் ஸ்டேஷன். இரவு நேரம். அருண் தனியாக இருந்தான். முன்னாடி எந்த ஃபைலும் இல்லை, லேப்டாப்பும் இல்லை. இந்த தடவை எதுவுமே எழுத்தில் இருக்கக்கூடாது.
முரளிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா. முரளி வந்தான். சார் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அருண் மெதுவாக சொன்னான். டிஎஸ்பி சாருக்கு டைரெக்டாக ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது, பட் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். எப்படி சார்? வேர்ட் ஆஃப் மவுத், அஃபிஷியலாக இல்லை. அருண் பிளானை சொன்னான். அணு லொக்கேஷன் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை வேர்ட் ஆஃப் மவுத்தாக சொல்லணும். கன்ஃபார்ம் இல்லை, பட் டெம்ப்டிங்னு சொல்லணும். யாருக்கு சொல்லணும் சார்? யாருக்கு? டிஎஸ்பி சாருக்கு மட்டும் சொல்லக்கூடாது. டிஎஸ்பி சாருக்கு நம்ம டைரெக்டாக சொல்லவே கூடாது. டிஎஸ்பி சாருக்கு நம்ம மூலமாக போகணும். அதாவது இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் இருக்க மற்ற ஆளுங்க மூலமாக போகணும். முரளி திங்க் பண்ணால். இன்டைரக்டாவா சார்? அதே பேட்டர்ன் தான், எக்ஸாக்டாக. அருண் கேஷுவலாக காரிடரில் பேசினா. முரளி சார், இந்த அணு கேஸ் இருக்குல்ல, அதில் ஒரு மூமெண்ட் இருக்குது சார், பார்க்கலாம். இப்போ ரெண்டு கான்ஸ்டபிள் இதை கேட்டாங்க. ஒரு கிளர்க்கு கேட்டான், இன்னும் ஒரு 4 ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்க. நத்திங் அஃபிஷியல், ஜஸ்ட்டு பேசிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் ஆனது. ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், எதுவுமே இல்லை. முரளி சொன்னான். சார், மேபி நம்ம நினச்சது தப்பாக கூட இருக்கலாம். அருண் சொன்னான். வெயிட் அண்ட் சி. நைட்டு 11:30 மணி. முரளி கொஞ்சம் ரஷ் ஆனா. சார், சிஸ்டமில் லாக் இருக்குது, ஆடியோ ஃபைல்ஸ் டச் ஆகுது. எந்த சிஸ்டம்லேருந்து? சார், அதே சிஸ்டம் தான் சார், ஆனால் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த புது ஃபோல்டர் தான் சார். அருண் இப்போ நேரோவாக ஐஸை வச்சான். கண்டிப்பாக இது நம்மளோட ட்ராப் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அருண் இப்போ கேஷுவலாக டிஎஸ்பி ஆஃபீஸ் சைடுக்கு போனான். டோர் ஓப்பனாக இருந்தது. டிஎஸ்பி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது மெதுவான வாய்ஸில். இல்லை இப்போது இல்லை, வெயிட் பண்ணு. டிஎஸ்பி அருணை பார்த்ததும் காலை கட் பண்ணார். என்னாச்சு அருண்? ஒன்றும் இல்லை சார், சும்மா ஜஸ்ட் ரொட்டீன் செக். டிஎஸ்பி சிரித்தார். ரொம்ப லேட் நைட் ஆகுது, இந்த டைம் கூட ரொட்டீன் செக்கா? ஆமாம் சார். அருண் டர்ன் டு லீவ். டிஎஸ்பி சொன்னார். ஐ ஹியர்டு திஸ் நியூஸ். டிஎஸ்பி மெதுவாக பேசினார். ஆமாம், இது ஒரு அசம்ஷன் தான். பேசிக்கிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் நம்ம ஆபத்தான சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். இன்ஃபர்மேஷன் போகுது, ரியாக்ஷன் வருது, பட் கண்ட்ரோல்டாக இருக்குது. அருணோட இன்னர் தாட்ஸ் சொன்னது. அது மட்டும் இல்லாமல் அவனோட மூளை சொன்னது. அவர் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கார். நம்மளை பார்த்தா ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறவர் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் பேனிக் ஆகி பேசுகிற மாதிரி இருக்குது. அருண் மெல்ல முரளிக்கிட்ட சொன்னான். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸாக்ட் டைமை மென்ஷன் பண்ணணும், ஆனால் ராங் டைமில் மென்ஷன் பண்ணணும். ஓகே சார். அனு அந்த இருட்டான இடத்துல இருந்து சொன்னான். அவன் கேட்குறான், ஆனால் பேச மாட்டான். அவள் மெதுவாக சொன்னான். அதான் ரொம்ப ஆபத்தான வழியே. கமிஷனர் ஆஃபீஸ், அதிகாலை நேரம். அருண் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. ஒரு காகிதத்தில் நேரங்களை மட்டும் எழுதிட்டு இருந்தான். தகவல் போன நேரம், அதுக்கு வந்து எதிர்வினை, இடையில் இருக்கிற இடைவெளி. அவன் தன்கிட்டையே பேசிக்கிட்டான். இதில் தான் தவறு நடக்கும். முரளி மெதுவாக வந்து நின்னான். சார், நீங்கள் நேற்று சொன்னீங்கல்ல சார், அந்த ஹாஃப் இன்ஃபோ, அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது சார். எந்த டைமில்? நேற்று நைட்டு 9:42க்கு அருண் எழுதின நேரத்தோட சரியாக பொருந்தினது. நாம் சொன்னது 10 மணிக்கு பின்னாடி தான் எஃபெக்ட் காட்டணும். இப்போ அருண் காகிதத்தை மடக்கி பிடிச்சான். ஆனால் ரியாக்ஷன் முன்னாடியே வந்துடுச்சு. அருண் மெதுவாக சொன்னான். அந்த நேரம் டிஎஸ்பி சார் மட்டும்தான் ஸ்டேஷனில் இருந்தாரா? முரளி கொஞ்சம் தயக்கமாக சொன்னான். சார், தெரியல சார், இது மட்டும் கன்ஃபர்மேஷனாக நமக்கு தெரியல சார். அவர் வெளியில் போயிருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ரிஜிஸ்டரில் சைன் இல்லை சார். அருண் நின்னா. வெளியில் போனால் சைன் இருக்கணுமே. என்ட்ரி ரிஜிஸ்டர் திறக்கப்பட்டது. இரவு 9:30 மணி கடைசி பதிவு. அடுத்த பதிவு காலையில் 6 மணிக்கு. நடு நேரத்தில் எதுவுமே இல்லை. அருண் மெதுவாக சொன்னான். இங்கே தான் தப்பே நடக்குது. அதாவது இந்த டைமில் எந்த ஆக்சஸும் இல்லை, அவரும் ப்ராப்பராக டியூட்டியில் இல்லை, ஆனால் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய தவறாக இருக்கும். டிஎஸ்பி சத்யமூர்த்தி ஸ்டேஷனுக்கு வந்தார். குட் மார்னிங் சார். டிஎஸ்பி வழக்கம் போல் நடந்தார். அவரோட நடையில் எந்த பதட்டமும் இல்லை. கேஸில் ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கா? ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார். டிஎஸ்பி நோட் பண்ணார். ஓகே, ரொம்ப ஸ்லோ பண்ணாதீங்க, சீக்கிரமாக முடிச்சிருங்க. அவர் நடந்து போனார். தகவல் போன நேரம், ரியாக்ஷன் வந்த நேரம், டிஎஸ்பி மூமெண்ட் டைம். அருண் மெதுவாக மூச்சு விட்டான். நேரம் கரெக்டாக தான் சொல்லுது. இன்னொரு சோதனை. அருண் முரளிக்கிட்ட சொன்னான். இன்னொரு தகவல் விடலாமா முரளி? இந்த தடவை முழுக்க தவறான நேரம். எவ்வளோ தவறான டைம் சார்? ஒரு மணி நேரம். ஸ்டேஷனில் மெதுவாக பேச்சு பரவுனது. இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு ஒரு மூமெண்ட் இருக்கான். அது பொய். அது முழுக்க பொய். மதியம் 3 மணிக்கு ஒரு அசைவு. சிஸ்டம் ஆக்சஸில் ஒரு கோப்பு திறந்தது. அருண் கடிகாரத்தை பார்த்தான். 4 மணிக்கு முன்னாடியே. அவன் இப்போ கண்களை மூடினான். திரும்ப அதே தவறு. முரளி மெதுவாக கேட்டான். சார், அப்போ நீங்கள் அவர் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அருண் தலையசிச்சான். ஆமாம். தகவல் கேட்டவன் நேரத்தை தவற வைக்க முடியலை. இருட்டான இடத்துல அணு பேச ஆரம்பித்தா. மெதுவாக சிரிச்சா. அவன் ரொம்ப கவனமாக இருக்கான், ஆனால் நேரம் அவனை காப்பாற்றாது. அவள் சுவரில் கீறினா. நேரம் பொய் சொல்லாது.
விசாரணை இப்போ ஒரு புள்ளிக்கு வந்தது. பெயர் இல்லை, முகம் இல்லை, ஆனால் ஒரு நேரம் மட்டும் மீண்டும் மீண்டும் தவறு செய்தது. யார் குற்றவாளின்னு 90% உறுதியாக தெளிவாக தெரிந்தது. போலீஸ் ஸ்டேஷன். மாலை நேரம். அருண் மேஜையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். நேரம் சரியாக 5:30. நேரம் தவறாக இருந்தால் அழைப்பு வரும். அவன் சொன்னதுக்குள்ளே அவனோட மொபைல் ஃபோன் இப்போ ஒலித்தது. அன்னோன் நம்பர். ஒரு நிமிஷம் பார்த்தான், எடுத்தான். ஹலோ சொல்லுங்கள். மறுபுறம் முழு அமைதி. மூச்சு சத்தம் மட்டும் கேட்டது. ஹலோ யார்? சில வினாடிகள் கழித்து ஒரு மெதுவான குரல். நீங்கள் தேடுற நேரம் இப்போ சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அருண் இப்போ உடனே கடிகாரத்தை பார்த்தான். ஹலோ, நீங்கள் யார்? தகவல் எங்கேருந்து போகுதுன்னு இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்குமே. அருண் நிமிர்ந்தான். பேரை சொல்லு. அந்த குரல் சிரிச்சது. பேர் முக்கியம் இல்லை, ட்ரஸ்ட்டு தான் முக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு தான் இருக்கா. அருணோட மூச்சே நின்னது. எங்கே இருக்கா? இப்போ உனக்கு அது தேவையில்லை. நீ ராங் டைமில் வந்துட்ட. அழைப்பு கட்டானது. முரளி ஓடி வந்தான். சார், கால் வந்துச்சா சார்? ஆமாம், ட்ரேஸ் பண்ணணும். ஒரு சில நிமிடங்கள் கழிந்தது. முரளி திரும்பி வந்தான். சார், அது ஒரு பொதுவான மொபைல் ஃபோன் சார். எக்ஸாக்டான லொக்கேஷன் கிடைக்கல. அருண் சேரில் உட்காந்தான். எதிர்பார்த்தது தான். அவன் என்ன சொன்னான்னு கவனிச்சியா ஃபோனில்? டைம்னு சொன்னான். ஆமாம் சார், நானும் நோட் பண்ணேன். டைம் தான் அவனோட வீக்னஸ். இப்போ அருண் டிஎஸ்பி ரூமுக்குள்ளே போனான். டிஎஸ்பி சத்யமூர்த்தி வழக்கம் போல் அமைதியாக இருந்தது. சார், இப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அனானிமஸ் கால். டிஎஸ்பி புருவத்தை உயர்த்தினார். கண்டென்ட் என்ன? அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்கலாம், ஆனால் லொக்கேஷன் தெரியல. டிஎஸ்பி சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். நீ ரியாக்ஷன் வரணும்னு நினைக்கிறியா அருண்? ஆமாம் சார். ஓகே, இதுதான் அப்போ நம்மளோட பாயிண்ட். டிஎஸ்பி நோட் பண்ணார். ஓகே, ப்ரொசீட் பண்ணுங்கள். கேர்ஃபுல், நோ சடன் மூமெண்ட். அந்த டோன் அதே பழைய டோன் இருந்தது. அருண் சொன்னான். மைண்டுக்குள்ளே சொன்னான். அவன் மெதுவாக பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா அவன் கண்ட்ரோலை லூஸ் பண்ணுறான்னு அர்த்தம். இருட்டான இடம். அணு சுவரை தொட்டா. அவன் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அவன் மெதுவாக சிரிச்சா. டைம் க்ளோஸ் ஆனது. கமிஷனர் ஆஃபீஸ். இரவு நேரம். அருண் டேபிளில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். நேரம் 9:40. அவன் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா அவனோட கண்ட்ரோல் லெவல் கம்மியாக தான் இருக்குது. முரளி மெதுவாக வந்து நின்னான். சார், லாஸ்ட்டு கால் ட்ரேஸ் பண்ணிட்டோம். கிளியராக இல்லை, ஆனால் சிக்னல் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. எப்படி சொல்கிறீங்க? சேம் டவர் ஏரியா சார். டைம் சேமாக இருக்குது. 2 டேஸ்க்கு முன்னாடி கூட அதே இடத்துல இருந்து தான் ஒரு சிக்னல் கிடச்சிருந்தது. அருண் நின்னான். முரளி சொன்னார். சார், லொக்கேஷன் எக்ஸாக்டாக இல்லை, பட் என்ன ஜோன்னு தெரியுது. அருண் மெதுவாக முணுமுணுத்தான். முரளி, இது நமக்கு மேலே இருக்கிற ஒரு ஆளை பற்றினது. அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஆளை பற்றினது. அதனால் நம்ம ப்ரூஃபெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம எவிடன்ஸை கலெக்ட் பண்ண அது ஒன்றா உடைய ஆரம்பிக்கும். நம்ம போய் குற்றவாளியை நிறுத்தினா இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லப்படலாம். நமக்கு மேலே இருக்கிற ப்ரெஷர்னால் இவரே குற்றவாளி இல்லைன்னு விடுவிக்கப்படலாம். இந்த கேஸ் நம்ம கைவிட்டு போகலாம். ராங்கான ஒரு குற்றவாளியை சமூகத்து முன்னாடி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நிறுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கடக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் இந்த குற்றவாளியை எவிடன்ஸோடு பிடிக்கணும் அப்படின்றது என்னோடய வெறி. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணையும் உயிரோடு காப்பாற்றணும். அருண் இப்போது டேபிளில் மேப்பை ஸ்ப்ரெட் பண்ணான். ரிவர் சைடு, ஓல்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அபாண்டட் ஷெட்ஸ், நைட் டைம், சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கிற வேண்டிய பிளேஸு. முரளி சொன்னான். சார், இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ரெனோவேஷன் ஷெட் இருக்குல்ல சார், அங்கே தான். அருண் ஒரு நிமிஷம் நின்னா. எக்ஸாக்டாக அந்த வேர்ஹவுஸ் சி தானே? பட் அந்த இடத்துல நிறைய ஷெட்ஸ் இருக்கே. நம்ம போய் தேடி சர்ச் பண்ணுறதுக்குள்ளே அந்த பொண்ணை வேறு இடத்துக்கு மாற்றிட்டா என்ன பண்ணுறது? இருட்டான இடம். அணு மெதுவாக மூச்சு விட்டா. அவன் பதற ஆரம்பிச்சிட்டான். அதான் அங்கே சிக்னலே. அவள் சுவரில் கீறினா. டைம் இஸ் ஷார்ட். அந்த இரவில் அருணோட ஜீப்பு காற்று கிழிச்சிக்கிட்டு போனது. முன்னாடி உட்காந்துட்டு இருந்த அருண் எதுவும் பேசலை. அவனுக்கு இப்போ பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. ஆளை கண்டுபிடிச்சிட்டான், அவ்வளவுதான். முரளி மெதுவாக சொன்னான். சார், அந்த லாஸ்ட்டு சிக்னல் ஓல்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ரிவர் சைடு தானே சார் போகிறோம்? அருண் தலையசிச்சான். அவன் பேச ஆரம்பித்த இடம், அவன் பதற ஆரம்பித்த இடம், அவன் தடை பண்ண முயற்சி பண்ண இடம், அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். போலீஸ் ஜீப் அந்த பகுதியை அடைந்தது. பழைய ஷெட்டு, பூட்டின கதவு, உள்ள இருட்டு. கரெக்டாக ஷெட்டு சீக்கிட்ட அருண் போனான். உள்ள ஒரு மெதுவான அசைவு. கதவு திறந்தது. ஒரு குரல். நீங்கள் வருவான்னு எனக்கு தெரியும் அருண். அந்த குரல் அருணுக்கு புதுசு இல்லை. நிமிர்ந்து பார்த்தான். டிஎஸ்பி சார், வெளியில் வாங்க. டிஎஸ்பி சத்யமூர்த்தி அந்த இருட்டிலேருந்து வெளில வந்தான். நீ ரொம்ப கவனமாக விளையாடின அருண். டைமை வச்சு விளையாடிட்டல. அருண் அமைதியாக சொன்னான். நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஆகிட்டீங்க டைமில். டிஎஸ்பி சிரித்தார். அதான் எனக்கு பிடிச்சது அருண். ஸ்மார்ட்டான ஆஃபீஸர் தான் நீ. அந்த ஷெட்டோட மூலையில் அணு இருந்தா. கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தா. அருணை பார்த்து தான் அவன் மெதுவாக சொன்னான்.
நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அருண் சார். டிஎஸ்பி சேரில் உட்காந்தாரு. இவளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா, லாஜிஸ்டிக்ஸ், ரூட்டு, சிஸ்டம். ஆனால் இவளை கொலை பண்ணலை, ஏன்னா டேட்டாவை டெலீட் பண்ணுமே. அருண் கேட்டார். அதுக்கே விக்ரம் யூஸ் பண்ணீங்க? அவன் சும்மா ஒரு துடைப்பு தான். அருண் மெதுவாக சொன்னான். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கல சார். என்ன விஷயம்? டிஎஸ்பி கேட்டார். போலீஸோட மூளை. அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலையே. உங்கள் மூளை மாதிரி தானே என்னோட மூளையும் வேலை செய்யும். வெளியில் சைரன். டிஎஸ்பியோட கண்கள் விரிஞ்சுது. முன்னாடியே சொல்லிட்டியா? ஆல்ரெடி கால்டு சார். அருண் மெதுவாக சொன்னான். கரெக்ட் டைம் அருண். டிஎஸ்பியோட சிரிப்பு மறைந்தது. அனு வெளியில் வந்தா. காற்று அவளோட முகத்தில் பட்டது. அருண் சொன்னான். வழக்கு முடிஞ்சிருச்சு. அனு தலையசிச்சா. இல்லை, இனிமே தான் இது ஆரம்பமே. அங்கே நடந்தது இதுதான். ஜென்வே லாஜிஸ்டிக்ஸ் வெளியில் சட்டப்படி இயங்குகிற ஒரு நிறுவனம். ஆனால் உள்ளே நடந்தது மருந்து பெட்டிகள் போல் காட்டி சட்டவிரோத போதைப்பொருள் மாற்று வழிகளில் அனுப்புனாங்க. பழைய இண்டஸ்ட்ரியல் ஷெட் ரிவர் சைட் ஷெட்டில் பயன்படுத்தினாங்க. ரெனோவேஷன் க்ளோஷர் என்ற பெயரில் கவன சிதறலை ஏற்படுத்தினாங்க. இது டிஎஸ்பிக்கு தெரிந்த ஒரு முழு திட்டம். டிஎஸ்பி சத்யமூர்த்தி சீனியர் ஆஃபீஸர். டிஸ்ட்ரிக்ட் லெவல் மூவ்மெண்ட், செக்கிங் எல்லாமே அவருக்கு தெரியும். நைட் பேட்ரோல், ரோட் கிளியரன்ஸ், செக்கிங் டைம் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் எந்த நேரத்தில் செக்கிங் வராது, எந்த ரூட்டு சேஃப், எந்த வேர்ஹவுஸ் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே டிஎஸ்பி அப்ரூவ் இல்லாமல் நடக்க முடியாது. அவர் நேரடியாக பொருளை கையாளலை. அவர் செஞ்சது இதுதான். ப்ரொடெக்ஷன், இன்ஃபர்மேஷன் லீக், டைம் மேனேஜ்மெண்ட். அனு அவள் எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சா? ஐடி பேக்ரவுண்ட், டேட்டா பேட்டர்ன் பார்க்குறப்ப அவளுக்கு ஒரு பழக்கப்பட்டது இருந்தது. ஷிப்மெண்ட்டோட டைமிங், ரூட் சேஞ்சு, ஆக்சஸ் லாக் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணா. அவள் கவனிச்சது வேர்ஹவுஸ் சி ரொம்ப க்ளீனாக இருக்குது. ரியல் மூவ்மெண்ட் வேறு ஷெட்டில் நடக்குது. நைட் டைமிங் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. போலீஸ் ஆக்சஸ் டைமுக்கு மூவ்மெண்ட் ரியாக்ட் ஆகுது. அவளுக்கும் புரிஞ்சுது, இது கம்பெனி லெவல் க்ரைம் இல்லை, போலீஸ் லெவல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவள் இதை ஆடியோ ரெக்கார்ட்ஸில் பதிவு பண்ணா. முக்கியமான பாயிண்ட்டு, டிஎஸ்பிக்கு ஒரு பயம் வந்துச்சு. அனு டேட்டாவை ஆல்ரெடி மல்டிபிள் ப்ராசஸில் சேவ் பண்ணியிருக்கா. டெலிட் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா அதுதான் ரியல் கல்ப்ரேட்டுக்கு க்ளூவாக இருக்கும். அதனால் இவளை கொன்னுட்டா இவளை பற்றின ஒரு சதி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அலைவை வச்சா கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால தான் அவளை கடத்தி வச்சார். ஐசோலேட்டடாக லொக்கேஷன் பண்ணி வச்சார். கம்யூனிகேஷனை கண்ட்ரோலில் வச்சுருந்தார். டைம் வாங்குகிற டாக்டிக்ஸ் தான் இது. விக்ரம் ஏன் பயன்படுத்தப்பட்டான்? டிஎஸ்பி விக்ரம், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, பணப்பிரச்சனை. அதை வச்சு அவனை உள்ளே இழுத்து விட்டுட்டாரு. அவன் ஒரு மிடில் மேனாக தான் பயன்படுத்தினான். டேட்டா செக், ஃபைல் ஆக்சஸ், ரியாக்ஷன் மானிட்டருக்கு அவன் தான் உதவி பண்ணான். அதனால தான் டிஎஸ்பி அவன் பக்கத்தில் காமாக இருந்தார். எப்போது விக்ரம் பக்கம் சந்தேகப்படலாம் போனதோ அப்போவே டிஎஸ்பி ஒரு சேஃபான ஜோனுக்கு வந்து விக்ரமை கை காட்டிட்டாரு. அருண் டிஎஸ்பியை பார்த்து சொன்னான். டிஎஸ்பி சார், உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு, வாங்க போகலாம். டிஎஸ்பி சிரித்தார். என் பேர் வெளியில் போனால் பல பேர் சிக்குவாங்களே அருண். டிஎஸ்பியோட குரல் இப்போது தாழ்ந்தது. இது வரைக்கும் கம்பீரமாக அருணோட ஆஃபீஸர் என்ற முறையில் பேசிட்டு வந்தவரோட குரல் பிரேக் டவுன் ஆனது. அருண், நான் விழுந்தா இது ஒரு கேஸ் தான். நான் உயிரோடு இருந்தால் இது ஒரு சிஸ்டமே பிரேக் டவுன் ஆகிற ப்ராசஸ் ஆயிரும். அருண் இப்போது டிஎஸ்பிக்கு முன்னாடி வந்தான். சார் வேண்டாம். டிஎஸ்பி பின்னாடி ஒரு அடி போனார். அந்த நிமிஷம் யாருக்கும் எதுவும் புரியல. ஒரே ஒரு தோட்டா சத்தம். அதிகாலை காற்று ஷெட்டுக்குள்ளே நுழைந்தது. டிஎஸ்பியோட கோடைத்தனமான முடிவை அருண் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் டிஎஸ்பியோட வாய்ஸ் ரெக்கார்டு எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. விக்ரம் முழு கன்ஃபெஷனுக்கு கொண்டு வரப்பட்டான். லாஜிஸ்டிக் நெட்வொர்க் ஸ்டேட் லெவல் இன்வெஸ்டிகேஷனுக்கு போனது. எல்லா ரெக்கார்ட்ஸும் முடிஞ்ச பின்னாடி டிஎஸ்பியோட மொபைல் எவிடன்ஸ் டேபிளில் இருந்தது. வாய்ஸ் ரெக்கார்டு ஆல்ரெடி ஷீல்டடு. ஆனால் ஐடி ஆஃபீஸர் மெதுவாக சொன்னார். சார், ஃபோனில் இன்னொரு ஃபோல்டர் இருக்குது சார். அருண் நிமிந்து பார்த்தான். ஓப்பன் பண்ணலாமே? பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்குது சார். அனு ஃபோனை பார்த்தா. இது அவரோட ஸ்டைல் இல்லை. சிம்பிள் பாஸ்வேர்டு வைக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவள் ஒரு நொடி யோசிச்சா. டைம்னு வைங்களேன். டைம் என்ற பாஸ்வேர்டை போட்டதும் அந்த பேட்டர்ன் திறக்கப்பட்டது. ஃபோல்டர் ஓப்பன் பண்ணப்பட்டது. ஒரே ஒரு ஃபைல், பெயர், நெக்ஸ்ட். அதுக்குள்ளே நோ நேம்ஸ், நோ ஃபோட்டோஸ், நோ கன்ஃபெஷன். ஒரே ஒரு லைன், நான் விழுந்தது ஒரு பாதுகாப்பு. அடுத்த வரி, நேரம் வந்தால் உண்மையானவன் வெளியில் வருவான். அருண் மெதுவாக சொன்னான். அவன் தப்பிக்கலை. டிஎஸ்பி சார் பயன்படுத்தப்பட்டிருக்காரு. அனு தலையசிச்சா. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அருண் சார். டிஎஸ்பி சார் பிரெயின் கிடையாது. பிரெயின் இன்னும் வெளியில் தான் இருக்கான். அதே நேரம் வேறொரு நகரத்தில் ஒரு கையில் மொபைல். அந்த ஃபோனில் டிஎஸ்பியோட சூசைட் நியூஸ். அந்த ஆள் அந்த நியூஸை பார்த்து சிரிக்கிறான். அவனோட முகம் காட்டப்படலை, வாய்ஸ் மட்டும். ஓகே, ஒருத்தன் முடிஞ்சிட்டான், அடுத்தது ஆரம்பம். கால் கட்டானது. இந்த நாவலோட பார்ட் 1, அதாவது அத்தியாயம் 1 முடிச்சது. இதோட வெர்ஷன் 2.0 நான் ஃப்யூச்சரில் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் மந்த் கூட எழுதலாம். இந்த நாவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த க்ரைம் த்ரில்லர் நாவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
நிறைய வியூவர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. டாடா, பை பை, டேக் கேர்.